कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळिपरकालन् वाळिकलिकन्ये वाळिकुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கைய கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மதிரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் நஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணலின் குறி பரகாலன் பொன்வல்களே எங்கள் கதியே இராமான் சமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா உங்கு புகழ் முகையர் கோணி இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தான். திவ்ய பிரபந்ததாரா என்கிற இந்த தொடரானது ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி எதிகிரி எதிராத தீராலே கல்பிக்கப்பட்டு அருளி செயல்ல உள்ள ஒவ்வொரு பதிகத்தினுடைய சாரமான அம்சமும் தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த தொடரிலே அடியனுக்கு கொடுக்கப்பட்ட பதிகம் பெரிய திருமொழி முதல் பத்தினுடைய 4ஆம் பதிகம் ஏனமுனாகி என்ற பதிகம். இந்த பதிகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்பதற்கு முன்பு திருமொழியினுடைய சாரமான அம்சம் என்ன, அந்த திருமொழியில இந்த 4ஆம் பதிகமானது எப்படி சங்கதமாக உள்ளது, சங்கதமாக உள்ளது என்றால் எப்படி பொருந்தி இருக்கு, 3வது பதிகத்துக்கும் இந்த 4ஆம் பதிகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இது திருமொழியில ஏன் பாடப்பட்டிருக்கு என்பதை எல்லாம் பார்த்து கொண்டு பிறகு ஒவ்வொரு பாட்டினுடைய அர்த்தத்தை, இந்த 10 பாட்டினுடைய அர்த்தத்தை அனுபவிக்கலாம். பெரிய திருமொழியை அருளி செய்தவர் திருமங்கை ஆழ்வார். ஆழ்வார்களிலே கடைசியான ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாருக்கு மயர்வர மதினம் அருளுவதற்கு முன்பு ஆழ்வார் மிகவும் விஷய பிராவண்யத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். எத்தகைய ஒரு விஷய பிராவண்யம் என்றால் நம் ஆச்சாரியர்கள் தனித்து ஆழ்வாரை தெரிவிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டக வியாக்கியான ஆரம்பத்துல பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்யும் பொழுது ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகிறார், தேகத்தை நிழலிலே வைத்து ஆத்மாவை வெயிலிலே வைத்தால் ஒருவர் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை அங்க அருளி செய்கிறார். அந்த வாக்கியத்தை 2ஆ பிரிக்க கூடாது. ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகிறார் அப்படின்றது ஒரு தனி வாக்கியமாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகிறார் அப்படின்னா எம்பெருமான் மயர்வத மதினம் அருள ஆழ்வார் இப்பதான் புதுசா திருமங்கை ஆழ்வாராக மாறாதார் அப்படின்ற தாத்பரியம் இங்க கிடையாது. ஒரே வாக்கியம் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகிறார் அப்படின்னு இழுத்து மேல திருமங்கை ஆழ்வாரை பத்தி சிலது சொல்லப்படுறது. ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகிறார் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆழ்வார்களுக்குள்ளே குறிப்பிட்டு
திருமங்கை ஆழ்வார் ஆகிற இவர் எப்படிப்பட்டவர் என்றால் அப்படின்னு சொல்லி, எப்படிப்பட்டவர்? தேகத்தை நிழலிலே வைத்தார். நிழலிலே வைக்கிறதுனா என்ன? அது வெயில வாடாத படிக்கு அதை பாதுகாக்கிறது, அதை போஷணம் செய்யறது. தேகத்தை போஷணம் செய்யறதுக்கு ஆழ்வார் முற்பட்டார். ஆனா என்ன பண்ணல? ஆத்மாவை நிழலிலே வைத்தார். அதாவது ஆத்மாவை வெயிலில வைத்தார். ரெண்டு பொருள் இருக்கு, தேகம் இருக்கு, ஆத்மா இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணுத்த வெயில வைக்கணும், மத்தொன்ன நிழலில பாதுகாப்பா ரட்சிக்கணும். ஆழ்வார் என்ன தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, மயர்வர மதிரனும் அருள பெறுவதற்கு முன்பு திருமங்கை மன்னன் என்ன தேர்ந்தெடுத்தார் என்றால், அவர் ஆத்மாவை கொண்டு வெயில வச்சுட்டார். அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. தேகத்தை நிழலிலே வைத்து அதை நல்லா ஊனி பாதுகாத்து கொண்டிருந்தார். இப்படி விஷய பிராவண்யத்தில் ஆழ்வார் மிக்கிருந்தார் முன்பு. அப்படிப்பட்ட ஆழ்வாரை எம்பெருமான் திருத்தேருடினான். திருமந்திரத்தை கொடுத்து திருத்தேருடினான். இந்த சரித்திரம் நாம் எல்லாமே அறிந்ததுதான். ஆக இந்த திருமங்கை ஆழ்வார் விஷய பிராவணத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்க எம்பெருமான் தன்னுடைய நிருகேதுக கிருபையினால ஆழ்வாரை திருத்தணும். முக்கியமா என்னன்னா, அவர் மூலமாக இந்த லோகத்தை திருத்த வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் மயர்வர மதிரனும் அருளி செய்தான். அருளி செய்யக்கூடிய பிரகாரம் என்ன அப்படின்னா, திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை எம்பெருமான் வெளியிட்டான். வாடினேன் வாடி அப்படின்னு முதல் பதிகம் ஆரம்பிக்கிறது. அதுல ஒரு தடவை இல்ல, 9 தடவை ஆழ்வார் கண்டு கொண்டேன் நமோ நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு 9 தடவை நான் திருமந்திரத்தை கண்டு கொண்டேன் என்று அங்கு ஆழ்வார் வாடினேன் வாடி என்கிற பதிகத்திலே அருளி செய்தார். நம்ம ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், வெறும் திருமந்திரம் அப்படின்ற அந்த ஓம் நமஹ நாராயணாய அப்படின்னு 8 திருவெழுத்தாய் 3 பதமா இருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் எம்பெருமான் கொடுக்கல, அர்த்தத்தோட கூட சேர்த்து கொடுத்தான். அதான் சொல்லுவார்கள், கிழிச்சீரையோட தனத்தை கொடுக்குமா போலே அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள்லாம் தெரிவிப்பார்கள். கிழிச்சீரை அப்படின்னா தனத்தை கொண்டிருக்கக்கூடிய மூட்டை, பர்ஸ் இருக்குல்லையே அந்த காலத்துல பைய, அந்த பையோட சேர்த்து தனத்தை எம்பெருமான் கொடுக்குமா போல என்ன பண்ணானா திருமந்திரத்தோட அந்த அர்த்தத்தை கொடுத்தான். அதாவது என்ன தாற்பயம் அப்படின்னா, கோஷ்டிக்கு போனா சம்பாவனைலாம் கொடுக்கிறார்கள் இல்லையா, சம்பாவனை கொடுப்பார்கள், கூட சேர்த்து கத்தெல்லாம் பாக்கு பழங்கள்லாம் கொடுப்பார்கள். இதை மட்டும் கொடுத்தா எப்படி எடுத்துன்னு போறது? ஆக கூடவே சேர்ந்து ஒரு பையையும் கொடுப்பார்கள். கொடுத்தாச்சும் ரொம்ப சௌகரியமா போயிட்டு நம்ம அகத்துக்கு எடுத்துன்னு வந்துடலாம். அதே போல எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, கிழிச்சீரையோட அந்த பையோட உள்ள தனத்தை வச்சு கொடுக்குமா போலே சௌகரியமா கொண்டு வந்துடலாம் இல்லையா. அது போல எம்பெருமான் திருமந்திரத்தை கொடுத்தான், அர்த்தத்தோட திருமந்திரத்தை கொடுத்தான். சரி, இங்க தனம் எது, இங்க பை எது என்றால், தனம் தான் திருமந்திரத்தினுடைய அர்த்தம். பகவானுடைய சுவாமித்துவம், சௌசீல்யம், சௌலபியம் போன்ற குணங்கள், ஆத்மாவனுடைய சேஷத்துவம், அனன்யார விசேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போகியத்துவம் போன்ற அனன்ய போகத்துவம் போன்ற ஆகார திரயம், இந்த அர்த்தங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் தனம் போல. இத கொள்ளக்கூடிய பையாக தான் திருமந்திரம் இருக்கு. என்ன தாற்பயம் அப்படின்னா, ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு என்ன வேணும்? திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை அனுசந்திக்கணும். ஜீவாத்மா அவன் பகவானுக்கு சேஷபூத்தன். அந்த ஜீவாத்மாவானவன் பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுதான் அவனுக்கு ஸ்வரூபம், புருஷார்த்தம் அதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த அர்த்த விசேஷம் இருக்கு இல்லையா, இதுதான் ஆத்ம உஜ்ஜீவனத்துக்கு உடலாக இருக்கக்கூடியது. ஆனால் இந்த அர்த்தங்களை மட்டும் சொல்லியாச்சுன்னா சட்டுன்னு நம்ம மனசுல தரிச்சு வச்சுக்க முடியாது. ஒரு நொடி கேட்போம், மறந்துடுவோம். அதை மனசுல தரித்து வச்சுக்க முடியாது இல்லையா. அதுக்கு என்ன உபாயம்னா திருமந்திரம் தான். அந்த தனத்தை கொன்ற பைய போல திருமந்திரம் 8 திருவெழுத்து இருக்கு இல்லையா, அந்த திருவெழுத்து தோறும் விசேஷமான அர்த்தங்கள் இருக்கு. இந்த திருவெழுத்தினால இந்த அர்த்தங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்ற சம்பந்தத்தை ஆச்சாரியர்கள்லாம் காட்டி கொடுத்தார்கள் என்றால் இப்ப நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கும். பிரணவத்துல ஆத்மஸ்வரூபம் சொல்லப்படுறது, ஜீவாத்மாவானவன் பகவானுக்கே அடிமை அற்று தீர்ந்தவன், ஆவுக்கே மகாரமானது அற்று தீர்ந்தது அப்படின்ற இந்த அர்த்தமானது இப்ப பிரணவத்தை அனுசந்திக்க சுலபமா நம்ம மனசுல ஏறது இல்லையா. அதே போல நமஹா அப்படின்றது 3 விதமான விரோதியை கழித்து கொடுக்கக்கூடியது. நாராயணாய அப்படின்றது எம்பெருமானே எல்லா வித உறவமுறை அப்படின்னு தெரிவித்து அவன்தான் சேஷி, அவன் திருவடிகளை கைங்கரியம் பண்ண வேண்டும், அது கூட ஸ்வபோக்ருத புத்தி அல்லாமல் பண்ண வேண்டும். இவ்வளவு அர்த்தத்தை அந்த நாராயணாய நமஹா அப்படின்றதெல்லாம் சேர்த்து பார்த்தா அவ்வளவு தெரியறது அப்படின்னு இவ்வளவு நம்ம அர்த்தங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எது உறுப்பா இருக்கு? அந்த 3 திருப்பதங்கள் தான். ஓம் நமஹா நாராயணாய அப்படின்ற பிரணவம், நமஹா நாராயணாய என்ற 3 பதங்கள். இதை கொண்டு நம்ம அர்த்தங்களை நல்லா மனசுல தரித்து வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்காக எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, கிழிச்சீரையோட தனத்தை கொடுப்பார போல ஆழ்வாருக்கு திருமந்திரத்தை கொடுத்தான், திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தையும் கொடுத்தான் என்று இதுதான் வாடினேன் வாடி அப்படின்ற முதல் பதிகத்துக்கு விஷயம்.
அதற்கு பிறகு ஆழ்வார் என்ன பண்ணாருன்னா, இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தம் என்ன, தலையான அர்த்தம், முக்கியமான அர்த்தம் என்ன அப்படின்னா 2 குணங்கள், எம்பெருமானுடைய 2 குணங்கள். எந்த 2 குணங்கள் என்றால் சுவாமித்வம், சௌலபியம் அப்படின்ற 2 குணங்கள். சுவாமித்வம் அப்படின்னா இது மணவாள மாமுனிகள் முமுட்சுபடி வியாக்கியானத்தில் அருளி செய்யும் பொழுது சுவாமித்வம் அப்படின்னா ஒரு பஞ்ச விசேஷம். பகவானுக்கு ஒரு நினைவு இருக்கு, இவன் என்னுடையவன் அப்படின்ற ஒரு பஞ்ச விசேஷம், ஒரு நினைவு பகவானுக்கு ஓடிக்கொண்டிருக்கு இல்லையா, இதுதான் பகவானுக்கு உள்ள சுவாமித்வம். ஸ்வம் அப்படின்னா சொத்து, இது என்னுடைய சொத்து அப்படின்ற நினைவு பகவானுக்கு இருக்கக்கூடியது, அது சுவாமித்வம். சௌலபியம் அப்படின்னா கண்டு பற்றுறதுக்கு அவன் எளியவனா இருக்கான் இல்லையா, அது அவனுடைய சௌலபியம். ஆக திருமந்திரத்துல நாராயண அப்படின்ற அந்த பதத்துல முக்கியமாக இருக்கக்கூடிய 2 அர்த்தம் என்னன்னா சுவாமித்வம், சௌலபியம். இந்த 2 குணங்களினுடைய எல்லை என்ன அப்படின்னா அர்ச்சாவதாரம் தான். சுவாமித்வத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் எம்பெருமான் அந்தர்யாமியாக இருக்கான் இல்லையா, அதுவே அவனுடைய சுவாமித்வத்தை தான் காட்டுறது. எப்படி என்றால் எம்பெருமான் சிருஷ்டி பண்ணி விட்டுட்டு இவர்கள் தன்னுடைய கர்மத்துக்கு சேர இருக்கட்டுமே அப்படின்னு இருந்தானே என்றால் அது அவன் தள்ளி இருக்கான், இந்த சொத்துல அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு அபிமானம் இல்லை என்று கூட ஆயிடும். ஆனா எம்பெருமான் அப்படி பண்றது கிடையாது. அவன் என்ன பண்றான், சிருஷ்டித்து தது அனுப்பிரவிஷ்யா அப்படின்னு உள்ளே ஸ்தித்தியர்த்தமாக அவன் அனுப்பிரவேசம் பண்ணிக்கிறான், உள்ளே புகுகிறான். இந்த அந்தர்யாமித்துவம் என்ன காட்டுறது அப்படின்னா, அந்தர்யாமின்னா நான் ஆத்மாவுக்குள்ளேயும் அவன் ஆத்மாவை நியமனம் பண்ணி கொண்டு இருக்கின்றான் இல்லையா, வசிக்கிறான். இது எதை காட்டுறது அப்படின்னா அவனுடைய சுவாமித்வத்தை காட்டுறது. சொத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அவனுடைய சுவாமித்வத்தை காட்டுறது. ஆக இது அந்தர்யாமி விஷயத்துல பார்த்தோம் இல்லையா, இதை காட்டிலும் அர்ச்சாவதாரத்துலதான் இது இன்னமுமே பொலிய தோன்றுகின்றது. எப்படின்னா ஒழிவில் காலம் எல்லாம் 3ஆம் பத்தினுடைய 3வது திருவாய்மொழி இருக்கு இல்லையா, அதுல பார்த்தோம். அதுல பிணிவியுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன், ஓயுமூப்பு பிறப்பிறப்பு பிணிவியுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன் அப்படின்னு 7வது பாட்டோ 8வது பாட்டோ வருது. அதுல நம்மள அருளி செய்யும் பொழுது எம்பெருமான் என்ன பண்றான், சிருஷ்டி பண்ணிட்டான் இல்லையா, அதுக்கப்புறம் இவர்கள் கர்மானுகுணமாக எப்படியே நடந்து கொள்வது அப்படின்னு விட்டு அவன் பாட்டு பரம்பரத்துல தன்னுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபத்தை அனுபவித்துக் கொண்டு அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரியத்துல கைங்கரியத்தை பெற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனா அப்படி பண்றது கிடையாது. பிணிவியலும் வீரியமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன், அவன் திருவேங்கடத்துக்கு சேருகிறான். எதுக்காக, பிணி வீரியமாறு செய்வான். பிணினா வியாதி, எல்லா விரோதிகள், இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விரோதிகள், ஆத்மாவுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், இதையெல்லாம் தீர வேண்டும் என்பதற்காக தான் பகவான் என்ன பண்றான் அப்படின்னா பிணி வீயுமாறு செய்வான். பிணியை வீழ்த்துவதற்காக அவன் திருவேங்கடத்துல ஆயனாக நிற்கிறான். ஆக இந்த சுவாமித்வமானது என்னுடைய சொத்து பாழடையக்கூடாது, அது என்னுடைய திருவடிகளை கிட்ட வேண்டும் அப்படின்ற நினைவோட அந்த பஞ்ச விசேஷத்தோட அர்ச்சாவதாரமானது எப்படி காட்டி கொடுக்கிறது, அவனுடைய சுவாமித்வத்தை காட்டி கொடுக்கிறது இல்லையா. ஆக இது சுவாமித்வத்தினுடைய எல்லை நிலை காட்டி கொடுக்கிறது அர்ச்சாவதாரம். அதே போல சௌலபியத்துக்கும் எல்லை நிலை அர்ச்சாவதாரம் தான்ன்றதுல யாருக்குமே சந்தேகம் இருக்க முடியாது. ஏன்னா மற்ற அவதாரங்கள் எல்லாமே, மற்ற எம்பெருமானுடைய 5 நிலைகள் இருக்கக்கூடிய மற்ற நிலைகள் எல்லாமே எப்படிப்பட்டதுன்னா தேசத்தாலவோ காலத்தாலவோ விப்ரகிருஷ்டங்களாக இருக்கும். விப்ரகிருஷ்டம் என்றால் தள்ளி இருக்கும். தேசத்தாலவோ திருநாட்டுல எம்பெருமான் இப்பவும் தான் இருக்கான். நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே பகவான் திருநாட்டுல இருக்கான். ஆனா அந்த திருநாடு ஸ்ரீவைகுண்டம் அப்படின்ற தேசமானது எங்கேயோ தள்ளி இருக்கு, விப்ரகிருஷ்டமாக இருக்கு. அதே போல அந்தர்யாமியானவனும் இப்பவே தான் இருக்கான். ஹிருதயத்துக்குள்ளவே நாம் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே எம்பெருமான் இருக்கான். ஆனாலும் அவனை காண்றதுக்கு யோகம் வேண்டி இருக்கு. யோகைக கம்யனாக எம்பெருமான் இருக்கிறபடியினால, அந்தர்யாமி எம்பெருமான் இருக்கிறபடியினால நம்மால அவனை பார்க்க முடியாது. ஆக அவனும் விப்ரகிருஷ்ணனாக தான் இருக்கான். விபவாவதாரத்தில் இருக்கக்கூடிய ராமனோ கண்ணனோ இந்த தேசத்துலதான் வந்தார்கள். ஆனா நாம் இருக்கக்கூடிய காலத்துல இல்லையே. ஆக நாம் இருக்கக்கூடிய தேசத்துல, நாம் இருக்கக்கூடிய காலத்துல நமக்குன்னு சுலபமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் யாருன்னா அர்ச்சாரூபி தான். ஆகையினால சௌலபியத்துக்கு எல்லை நிலை அர்ச்சாவதாரம் என்பதிலே ஐயமே கிடையாது. திருமந்திரத்தினுடைய முக்கியமான 2 அர்த்தம், சுவாமித்வம், சௌலபியம். அதனுடைய எல்லை நீளம் என்ன என்றால் அர்ச்சாவதாரம். ஆகையினாலதான் திருமங்கி ஆழ்வார் என்ன பண்ணார் அப்படின்னா அர்ச்சாவதாரத்திலே மண்டி கிடக்க என்ன பண்ணார்னா 84 திவ்ய தேசங்களை பாடி அருளி செய்தார், மங்களாசாசனம் பண்ணினார். ஆக 1, 2 ஆரம்பிச்சு ஒரு சுற்றம் 10 வரையிலும் வரிசைய திவ்யதேச மங்களாசாசனம். ஏன் ஆழ்வார் திவ்யதேசங்களை மங்களாசாசனம் பண்ண இழிந்தார் என்றால் திருமந்திரத்துக்கும் அர்ச்சாவதாரத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு.
இந்த சுவாமித்துவம் சௌலபியம் திருமந்திரத்தினுடைய அர்த்தம் பிரதிபலிக்கக்கூடியது அர்ச்சாவதாரத்திலே. ஆகையினால அர்ச்சாவதாரத்தை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண தொடங்கினார் என்று சம்பிரதாயம். அதிலும் கூட வாலிமாவல தொருவனது உடல் கெட என்று முதல் பத்தினுடைய 2வது திருமொழி, அதுல திருப்பிரிதி திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ண தொடங்குகிறார். அங்கதான் நம்ம ஆச்சாரியர்கள் கேட்கிறார்கள், நம்மளுடைய தமிழ் பாஷை நடையாடக்கூடிய தேசம், அதுக்கு எல்லை என்ன? திருவேங்கடம், பெரிய திருமலை இருக்கு இல்லையா, திருவேங்கடம், அதுதான் தமிழ்நாட்டினுடைய வடக்கு பகுதியினுடைய எல்லை. ஆக ஆழ்வாரோ தமிழ் திவ்ய பிரபந்தத்தை பாடுறார். ஆக அந்த தமிழ் பாஷைக்கு எல்லை நிலமான திருவேங்கடம் அதை விட்டுட்டார் ஆழ்வார். எங்கேயோ போயிட்டார். எங்க திருப்பிரிதி வடத்துல எங்கேயோ இருக்கு. அங்க எதுக்காக ஆழ்வார் போனார் என்றால், ஆழ்வாருக்கு தமிழ் பாஷையிலேயா நோக்கு, பகவான பாட வேண்டும். அதுக்கு தமிழ் மொழியானது கருவியாக அமைந்திருக்கு, சாதனமாக அமைந்திருக்கு. ஆனா மொழியில நோக்கு கிடையாது. ஆழ்வாருக்கு பகவானுடைய அர்ச்சா திருமேனியில அர்ச்சா ரூபத்துலதான் நோக்கு. ஆக தமிழ் மொழிக்கு திருவேங்கடம் எல்லை நிலமாக இருந்தா கூட மொழியில ஆழ்வாருக்கு நோக்கம் இல்லாதபடியினால, அர்ச்சாவதாரத்துல நோக்கம் இருக்கிறபடினால, அந்த அர்ச்சாவதாரத்துக்கு எல்லை என்ன அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? அர்ச்சாவதாரம் பாரத தேசத்துக்குள்ளதான் இருக்க போறது. ஆக அந்த பாரத தேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இடத்தினுடைய கடைசி அதனுடைய எல்லை நிலம் என்ன என்றால் ஹிமவந்தம், ஹிமவான், ஹிமாலயம் தான். ஆக அங்க இருக்கக்கூடிய திருப்பிரிதியிலே ஆழ்வார் தொடங்கி அருளி செய்கிறார். அதுக்கப்புறம் தெற்கே வரார் என்று சம்பிரதாயம். ஆக முதல்ல இந்த வாலிமாவல திருவனந்த உடல் கெட அப்படின்ற இந்த 2வது பதிகத்துல திருப்பிரிதி இருக்கிறதுலே வடக்குல இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்தருளினார் ஆழ்வார். ஆக முதல் பதிகம் வாடினேன் வாடி என்ற பதிகத்துல ஆழ்வார் திருமந்திரத்தை பெற்றார், அர்த்தத்தோட பெற்றார். அது மந்திரத்தை பெற்றது. அதுக்கு அடுத்தது அந்த மந்திரத்துக்குள்ளீடான வஸ்து, அந்த மந்திரத்துல சொல்லப்பட்ட பொருள் என்ன என்றால் அர்ச்சாவதாரம் என்கிற பொருள். அதை பாட தொடங்கினார். திருப்பிரிதி என்ற திவ்யதேசத்துல ஆரம்பித்து ஆழ்வார் அந்த மந்திரத்துக்குள்ளீடான வஸ்து அர்ச்சாவதாரமத்தை பாட தொடங்கினார். அதற்கு பிறகு முற்றமுத்து கோல் துணையா அப்படின்னு 3வது பதிகம். இது பதரி என்கிற திவ்யதேசத்தை பற்றினது. இதை எதுக்கு ஆழ்வார் அருளி செய்கிறார் என்றால், அது தெற்கு பகுதியில இருக்கு அப்படின்றது ஒரு தொடர்பு, ஒரு சங்கதி. ஆனா அது மட்டும் முக்கியம் கிடையாது. மற்றொரு முக்கியமான விஷயம் என்ன என்றால், முமுட்சுப்படியினுடைய ஆதியில் பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்யும் பொழுது மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கணக்க உண்டானால் காரியகரம் ஆவது அப்படின்னு பிரசித்தமான ஒரு சூழ்நிலையை அருளி செய்துள்ளார் பிள்ளைலோகாச்சாரியர். மந்திரத்திலும் திருமந்திரம் என்கிற திருவெட்டெடுத்து அதுல பிரேமம் நமக்கு கணக்க இருக்கணும். திருமந்திரம் இப்பேற்பட்டதாச்சே அப்படின்னு ஒரு எண்ணத்தோட பேணி நுசந்திக்கணும். அதுக்கு பிறகு மந்திரத்துக்குள்ளீடான வஸ்துவிலும் அந்த மந்திரத்தால் சொல்லப்படுற பகவான் இருக்கான் இல்லையா, அவன் தான் உள்ளீடான வஸ்து பிரதிபாத்தியன் என்று சொல்லுவார்கள். அந்த பிரதிபாத்தியன் இடத்திலையும் நமக்கு பிரேமம் கணக்க இருக்கணும். அதே போல மந்திர பிரதானான ஆச்சாரியன் பக்கலிலும் மந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியின் இடத்திலும் நமக்கு பிரேமமானது கனத்து இருக்க வேண்டும் என்ற அந்த கிரமம். மந்திரம், மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து, மந்திர பிரதான ஆச்சாரியர். இந்த கிரமத்துல வாடினேன் வாடியில மந்திரத்தை பத்தி சொன்னார். திருப்பிரிதி வாலிமாவல துருவனதுடல் கெடா அப்படின்ற பதிகத்துல மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவை பத்தி சொன்னார். மந்திர பிரதான ஆச்சாரியன் யாரு? திருமந்திரத்தை யார் கொடுத்தார்? நரநாரணனாய் உலகத்தரனோ சிங்காம கிரித்தவன் எம்பெருமான் அப்படின்னு 10:6 மேல திருவேங்கி ஆழ்வார சொல்ல போறார். ஆக நரநாரண பூபியாக இருந்து கொண்டு தானே சிஷ்யனுமாய் நரனாக இருந்து கொண்டு தானே ஆச்சாரியனாக நாராயணனாக இருந்து கொண்டு பதரிகாசிரமத்துல எம்பெருமான் தான் திருமந்திரத்தை அருளி செய்தான் இல்லையா? ஆக ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த மதரி எம்பெருமான பாடுறதுக்காக 3வது பதிகத்துல முற்றமூத்து கோல் துணையா முன்னணி நோக்கி வளைந்து இற்றகால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்களையா முன் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருமுலை உடுவுயரை வற்ற வாங்கி விட்டவாயா வதறி வணங்குதுமே அப்படின்னு தன்னுடைய நெஞ்ச குறித்து உபதேசம் பண்ணினார். மற்றொன்று கருத்து என்ன அப்படின்னாங்க, தன்னுடைய நெஞ்ச குறித்து நீ இப்பவே போய் எம்பெருமான ஆசிரியை, இப்பவே போய் எம்பெருமான ஆசிரியை அப்படின்னு உபதேசம் பண்ணார். என்ன தாற்பயம்னா, இது நமக்கே இருக்கக்கூடிய ஒரு சங்கடமான விஷயம்தான். என்னன்னா, எம்பெருமான ஆசிரியக்கணும் அப்படின்னு ஆசை வந்துடும். ஆனா ஆட்டமே கொஞ்சம் அடுத்த வாரம் போகட்டமே, இப்ப கொஞ்சம் ஆயாசமா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எம்பெருமான திருவடியை போய் சேவிக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போடுவோம் இல்லையா? அதுதான் தவிர்க்க பார்க்கிறார் இந்த 3வது பதிகத்துல. ஏன்னா மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள்னு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஜீவித்து இருந்தாலுமே கூட
உயிரோட இருந்தாலுமே கூட 2 நாள் கழிச்சு கை கால் முறிஞ்சு போனாலும் என்னன்னு தெரியாது. ஆகையினால உடம்பு நல்லபடியா இருக்கும் பொழுது எம்பெருமான போய் ஆசிரியக்க வேணும் அப்படின்றதுதான் இந்த முற்றமுத்து கோல் துணையான்ற 3வது பதிகத்துக்கு கருத்தாக திருமங்கை ஆழ்வார் அருளி செய்தார். ஆக மந்திரம், மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து, மந்திர பிரதமான ஆச்சாரியன் அப்படின்ற இந்த கிரமத்துல ஆழ்வார் 3 பதிகங்கள் அருளி செய்து அதற்கு பிறகு 4வது பதிகம் தான் இந்த ஏனமுன் ஆகி இருநிலம் இடந்து அப்படின்ற இந்த பதிகம். இந்த பதிகமுமே கூட பதரிகாசிரமத்தை பத்தி தான் பதிகம். ஆனா இந்த பதிகத்தினுடைய ஆரம்பத்துல, வியாக்கியான ஆரம்பத்துல பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்யும் பொழுது திரு பதரி என்று ஒரு திவ்யதேசம், அது ஒரு திருப்பதி என்றும், திரு வதரி ஆச்சிராமம் அப்படின்றது மற்றொரு திருப்பதி என்று பெரியவாச்சான் பிள்ளை காட்டி அருளுகிறார். ஆக என்ன தோன்றது அப்படின்னா, பதரிகாசிரமம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது ஆசிரமம், அது தனித்த ஒரு இடம். அங்கதான் நரரூபியான தனக்கே நாராயணனான தான் உபதேசம் பண்றதாக தெரிகிறது. பதரி அப்படின்றது தனி ஒரு திவ்ய தேசம் என்று தெரிகிறது. அங்க போய் சேவித்தவர்கள் அதை கண்டு கொள்வது, பெரியவர்களிடத்துல கேட்டு தெளிந்து கொள்வது, வியாக்கியானத்தை சேவித்தா ஒரு பாசி இருக்கா போல தெரியுது. அது ஒரு திருப்பதி, இது ஒரு திருப்பதி, அது ஒரு திவ்ய தேசம், இது ஒரு தனி திவ்ய தேசம் போல தெரிகிறது. சேவித்தவர்களுக்கு அது விளங்கும். ஆக இந்த 4வது பதிகத்துல ஏனமுன் ஆகி அப்படின்ற பதிகத்துல இங்கதான் ஸ்பஷ்டமாக ஆழ்வார் இந்த மந்திர பிரதனான ஆச்சாரியனை பத்தி தெரிவிக்கிறார். இந்த பதிகத்தினுடைய கடைசியில தான் ஏலம் வந்த அணுக வருந்திரை மணிநீர் கங்கையும் கரைமேல் மதுரையாச்சிராமத்துள்ளானை கருங்கடல் முன்னீர் வண்ணனை எண்ணி கலியன் வாயிலி செய்த பண்ணுவார் அப்படின்னு கடைசி பாட்டுல சொல்ல போறார். அங்க எம்பெருமானை பத்தி சொல்லும் பொழுது கருங்கடல் முன்னீர் வண்ணன் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த முன்னீர் வண்ணன் அப்படின்ற சொல்லு இருக்கு இல்லையா, இதை கொண்டுதான் அதாவது ஆழ்வார் நாயனார் என்ன பண்றார் அப்படின்னா, ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற தம்முடைய கிரந்தத்துல அழகிய மணவாள பெருமாள் நாயனார் முனிவரை இடுக்கியும் முன்னீர் மன்னனாயும் வெளியிட்ட சாஸ்திர தாத்பரியங்களுக்கு நிஷ்கிருஷ்ட வேஷங்கள் விஷயம் அப்படின்னு அங்க ஒரு சூர்ணிக்கையை அருளி செய்கிறார். அதாவது முனிவரை இடுக்கி, மனு முதலான முனிவர்களை எல்லாம் இடுக்கினா அவர்களுக்கு அந்தரியாமையாக இருந்து கொண்டு தர்மசாஸ்திரத்துல எம்பெருமான் தான் சொல்றான். அதுல எதுல நோக்கம் அப்படின்னா, அந்த தர்மசாஸ்திரங்களுக்கு எல்லாம் எதுல நோக்கம் அப்படின்னா, இந்த உடம்புடன் கூடி நம்மளுடைய பிறவி இருக்கு இல்லையா, இந்த பிறவியில பிறந்திருக்கோம், நம்ம எப்படி வாழ வேண்டும் அப்படின்றதுதான் தர்மசாஸ்திரத்துக்கு நோக்கம். இது மனு முதலான அந்த முனிவர்களுக்கு அந்தரியாமியாக இருந்து கொண்டு பகவான் வெளியிட்டான். ஆனா முன்னீர் மன்னனாக தானே தாத்பரியமான சாஸ்திர தாத்பரியத்தை வெளியிட்டான். முன்னீர் மன்னன்னா இந்த பதரியாச்சிராமத்துல தானே நாராயணனாக இருந்து கொண்டு வெளியிட்டான் இல்லையா, திருமந்திரத்தை வெளியிட்டான். அந்த திருமந்திரத்துக்கு எதிர நோக்கம் அப்படின்னா நேர் ஆத்மாவுல நோக்கம். இந்த பிறவி அப்படின்லாம் பார்க்காது திருமந்திரம், நேர ஆத்மாவை பத்தி இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம சேஷத்துவத்தை பத்தி சொல்லக்கூடியது இந்த திருமந்திரமானது. ஆக அந்த திருமந்திரத்தை பத்தி வெளியிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பண்ணார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார், முன்னீர் வண்ணனாயும் வெளியிட்ட சாஸ்திர தாத்பரியங்களுக்கு விஷயம் அப்படின்னு அருள் செய்யறதுனால இந்த முன்னீர் வண்ணன் இந்த 1-4 இதனுடைய 10வது பாட்டுல இருக்கக்கூடிய அந்த சொல் முன்னீர் வண்ணன் வருந்திரை மணிநீர் கங்கையும் கரைமேல் மதுரையாச்சிராமத்துள்ளானை கருங்கடல் முன்னீர் வண்ணனை எண்ணி கலியன் வாயிலி செய்த பண்ணுவல். ஆக இந்த 1-4 தாத்பரியம் திருமந்திரத்துக்கு ரொம்பவே வேண்டியது அப்படின்றது தெரியறது இந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய சூர்ணிகையில. ஆக அந்த விஷயத்தை பற்றி சற்றே அனுபவித்து பிறகு இந்த 10 பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது அந்த திருமந்திரத்தினுடைய தாற்பயம் என்ன என்று சற்றே விளங்க பார்ப்போம். திருமந்திரத்தினுடைய அர்த்தத்திலேதான் சம்பிரதாயத்தினுடைய நோக்கம் இருக்கு. அதாவது திருமந்திரத்துக்கு சப்த சக்தி அர்த்த சக்தி என்று 2 உள்ளது. திருமந்திரம் 8 எழுத்து, சப்தஸ்வரூபம் பிரணவம் நமஹா நாராயணாய. இந்த 8 எழுத்தை கொண்டு நமக்கு வேண்டிய பலன்களை எல்லாம் சாதிக்க முடியும் என்று நம்ம ஆச்சாரியர்கள்லாம் வசனங்கள் காட்டுறாரு. ஐஹலௌகிகம் ஐஸ்வர்யம் ஸ்வர்காதியம் பாரலௌகிகம் கைவல்யம் பகவந்தஞ்ச மந்திரோயம் சாதயிஷ்யதி என்ற இந்த வச்சனத்தை மணவாள மாமுனிகள் உதாகரித்து அருளுகிறார் முன்முஷுப்படி வியாக்கியானத்தில். ஆக இந்த திருமந்திரம் ஜபம் ஹோமம் இவற்றாலேயே இந்த எல்லா பலன்களையும் சாதிக்கவற்றாக இருக்கும். ஆனாலும் நம் ஆச்சாரியர்கள் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்திலே தான் எழுந்தார்கள்.
வாச்சகத்திற்காட்டில் வாச்சியத்திலே ஊன்றுகைக்கு அடி ஈஸ்வரனை உபாய உபேயம் என்று நினைத்திருக்க என்று பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்கிறார். ஆக வாச்சகமான திருமந்திரத்துக்கு இத்தனை சக்தி இருந்தாலுமே கூட இதை கொண்டு நாம் ஒரு காரியத்தை சாதித்துக் கொள்ள கூடாது, பகவானுடைய அனுகிரகத்தையே எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்ற நினைவாலே எம்பெருமானுடைய உபாய பாவத்தை மட்டுமே நம் ஆச்சாரியர்கள் எல்லாம் அனுசந்தித்து போந்திருப்பார்கள். ஆக இவ்வளவும் எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், திருமந்திரத்தை கொடுக்கிறார்கள் மந்திர பிரதாதாவான ஒருத்தர், அந்த அர்த்தத்தை கொடுக்கிறார் மற்றொருத்தர் மந்திரார்த்த பிரதாதா என்று. பொதுவாக அந்த காலத்துல எம்பெருமானார் இந்த சம்பிரதாயம் எல்லாம் நன்றாக விளங்க வேண்டும் என்பதற்காக ஆச்சாரிய புருஷர்களை, அதாவது ஆச்சாரியர்களை நியமித்த அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கும் என்றால், எல்லாருமே வித்வானாக இருந்து கொண்டு இந்த அர்த்தத்தை உடன் கூடிய இந்த சப்தஸ்வரூபத்தை, திருமந்திரம் என்கிற சப்தஸ்வரூபத்தை கொடுத்திருப்பார்கள். ஆனாலுமே கூட அங்கேயும் எதிர நோக்கம் என்றால், இவர் எனக்கு ஆச்சாரியன், இவர் எனக்கு குரு. பிள்ளைலோகாச்சாரியர் தெரிவிக்கும் பொழுது சம்சார நிவர்த்தகமான பெரிய திருமந்திரத்தை உபதேசிப்பவன் நேரே ஆச்சாரியன் என்று அருளி செய்கிறார் ஸ்ரீவச்சன பூஷணத்துல. ஆக இவர் எனக்கு குரு, இவர் எனக்கு ஆச்சாரியன் என்று யார் சொல்ல முடியும் என்றால், சம்சாரத்தை போக்கக்கூடிய திருமந்திரத்தை யார் கொடுக்கிறாரோ, திருமந்திரம் சம்சாரத்தை எப்படி போக்கி கொடுக்கும்? நம்ம காதல ஒருத்தர் ஓம் நமோ நாராயணாய வந்து சொன்னதுனால நமக்கு சம்சாரம்லாம் போகாது. அந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தமானது நெஞ்சிலே பட பட அப்பொழுதுதான் பகவானத்துல ருச்சி வர வர அதற்கு பிறகு நம்மளுடைய சம்சாரமானது அற்று தீர்ந்து போகும். ஆக இந்த சம்சாரத்தை போக்குவது திருமந்திரத்தினுடைய அர்த்தம். அதை யார் கொடுக்கிறாரோ அவர்தான் ஆச்சாரியன் என்று ஸ்பஷ்டமாக 12 சிறுத்தாவ போன்ற கிரந்தங்கள், ஸ்ரீவச்சன பூஷணம் போன்ற கிரந்தங்கள் ஸ்பஷ்டமாக இருக்கிறது. அந்த காலத்துல யார் திருமந்திரத்தினுடைய அந்த சப்தத்தை உபதேசம் பண்ணுவார்களோ அவர்களே அந்த அர்த்தத்தையும் கொடுக்க வல்லவர்களாக இருந்தபடியினால ஆச்சாரியன் அப்படின்றது ஒன்றாகவே இருந்தது. ஆனா முக்கியமாக ஆச்சாரியத்துவம் என்றால் என்னன்னா, திருமந்திரத்தினுடைய அர்த்த உபதேஷ்டத்துவம், அந்த அர்த்தத்தை உபதேசிக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? ஏன்னா அந்த அர்த்தத்தை கேட்பதனால்தான் பகவானிடத்துல ஆசை வந்து சம்சாரத்துல வைராகியம் பெற்று நாம் மோட்சத்துக்கு போக முடியும். ஆக இப்படி அமைந்திருக்கிறபடியினால இங்க இந்த முன்னீர் மன்னனாக இந்த பத்ரி ஆசிரமத்துல பகவான் வெளியிடலினது பெரும் திருமந்திரத்தினுடைய சப்தஸ்வரூபம் என்று கொண்டால் அதற்கு பெரிய தாற்பயம் கிடையாது. திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை பகவான் கொடுக்கிறான் என்பதுதான் முக்கியம். ஆக ஆழ்வாருக்கு பகவான் நேரே இதுபடி கொடுத்தான், கிழிச்சீரையுடைய தனத்தை கொடுப்பாரை போல என்று திருமந்திரத்தை கொடுத்து அத்துடன் அதனுடைய அர்த்தத்தையும் பெருமான் கொடுத்தான் என்று இவ்வளவும் இந்த 3 திருமொழிகள்ல மந்திரம், மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து, மந்திர பிரதனான ஆச்சாரியன் என்று முறையே சொல்லிக் கொண்டு வந்து இப்பொழுது இந்த ஏனமுனாகி என்ற இந்த பதிகத்திலே இதனுடைய முதல் பாசனம், ஏனமுனாகி இருநிலம் இழந்து நினையடி இமையவர் வணங்க தானவனாக தரணியில் குரல தடஞ்சிலை குனித்த வெண்தலைவன் தேனமர சோலை கற்பகம் பயர்ந்த தெய்வன் நறுமகர் கொணர்ந்து மாணவர் வணங்கும் கங்கையின் கரை மேல் மதலியாச்சிராமத்துள்ளானே. ஏனமுனாகி முன்னொரு காலத்திலே ஏனமாகி, ஏனம் என்றால் பன்றி, வராக பெருமானாக எம்பெருமான் திருவவதாரம் செய்தருளினான். முன் ஒரு காலத்திலே ஏனமுனாகி இரு நிலம் இடந்து, இரு நிலம், இரு அப்படின்ற சொல்லு வந்து 2 அப்படின்ற அந்த எண்ணிக்கையும் குறிக்கும். அதே போல இருமை என்றால் பெருமை, பெருத்த நிலம், இந்த பூமி வந்து மிகவும் பெரியதான பூமி. இரு நிலம் இடந்து, ஆக இந்த பூமி எத்தனை பெருசோ அத்தனை பெரிய உருவத்தை எம்பெருமான் எடுக்க வேண்டும், அது நியாயம்தான். ஆனா எம்பெருமானுடைய இந்த ரட்சண பாதிப்பு இருக்கு இல்லையா, அதனால அவன் என்ன பண்ணான் என்றால், நமஸ்தஸ்மை வராகாய லீலையா உத்தரதே மஹீம் மேருகு கணக்கனாயத்தை குர மத்தியகதா எஸ்ய மேரு கணக்கனாயத்தே என்று ரிஷியினுடைய வச்சனம் இருக்கு. எத்தனை பெரிய ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டானே என்றால், பூமியே பெருசுதான், ஆனா அப்படிப்பட்ட பூமியானது எம்பெருமானுடைய அந்த கோரப்பல்ல ஒரு சின்ன ஒரு தூசிய போல ஒட்டி கொண்டிருந்ததாம். நமஸ்தஸ்மை வராகாய லீலையா உத்தரதே மஹீம், லீலையாக அபலீலையாக இந்த பூமியை இடந்தெடுத்தான் எம்பெருமான். சுர மத்தியகதா, அவனுடைய புறத்தினுடைய நடுப்பகுதியில மேருவானது ஒட்டி கொண்டிருந்தா எப்படி இருக்கும்? மேருன்றது எத்தனை பெரிய மலை,
அது அவனுடைய புறத்தினுடைய மத்திய பிரதேசத்துல இதை ஒட்டி, அதாவது குழம்பம் சிலம்பு இருக்கு இல்லையா, இந்த சிலம்பினுடைய மத்திய பிரதேசத்துல சின்ன ஒரு கல்ல போல ஒட்டி கொண்டிருக்கிறான் அந்த மேருவானது. சிலமிடை சிறுபரல் போல் பெரிய மேரு கனகனப்ப திருவாகாரம் குழுங்க நில மணந்ததனை இடந்து போல்கி போட்டிட வைத்தனுடைய கோமான் கண்டியர் என்று திருநாங்கூர் பதிகத்துல ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் மறுபடியும் செய்கிறார். ஆக இந்த புறம் அப்படின்ற அந்த கால் இருக்கக்கூடிய குழம்பு, அந்த குழம்பினுடைய ஒரு சின்ன பிரகுதியாக இந்த மேருவானது அமைந்திருக்குமே என்றால் அப்போ எம்பெருமானுடைய திருவுருவம் எத்தகையதாக, எத்தனை பெருசாக இருக்கும். அப்படிப்பட்ட பெரிய உருவத்தை எம்பெருமான் எடுத்துக்கொண்டார். ரக்ஷணத்துல அத்தனை பாரிப்பு ஏனமுனாகி இருநிலம் இழந்து அன்று இணையடி இமயமரு வணங்க. தேவர்கள் எல்லாம் அவனுடைய இணையடி, இணை அப்படின்னா பேன் இருக்கு இல்லையா, ஒத்து இருக்கு, ரெண்டு திருவடிகளும் அழகான சேர்த்தி அழகு. அப்படிப்பட்ட அந்த அழகிய திருவடிகளை வணங்கும்படியாக எம்பெருமான் அமைத்துக் கொண்டிருந்தான். இணையடி இமயவர வணங்க தானவனாகம் தரணியில் குரல. ஆக வராக சரித்திரம் ஒன்னு அருள் செய்தார். அடுத்தது ராமாவதாரத்தை பத்தி ஆழ்வார் அருள் செய்கிறார். தானவனாகம் தரணியில் குரல. தானவன் என்றால் அசூரன் என்று அர்த்தம். தேவானாம் தானவானாம் சாமானியம் அஜிதைவதம் என்று சிதந்தாஸ்தோத்திரத்துல வருது. தேவர்கள், அந்த ஜாதியில இருக்கக்கூடியவர்கள் அசுரர்கள், தானவர்கள். ஆக தானவகா அப்படின்ற சொல்லானது அசுரனை குறிக்கும். ஆனா இவ்விடத்துல தானவன் அப்படின்ற சொல்லானது தையலாள் மேல் காதல் செய்த தானவன் வாடரக்கன் பொயிலாத பொன்முடிகள் 9 அன்று செய்த வெம்போர் தன்னிலங்கோர் செந்தரத்தால் உருளை எய்தவெந்த எம்பெருமான் எவுள் கிடந்தானே என்று மேல 2வது திருமுடியில ராவண வதத்தை பத்தி சொல்லும் பொழுது ராவணன் சொல்றார் தையலாள் மேல் காதல் செய்த தானவன் அப்படின்னு. அப்பதான் ஆச்சாரியர்கள் கேட்டுக்கிறார்கள், ராவணனை தானவன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா தானவகா அப்படின்ற சொல்லானது அசுரர்களை தான் குறிக்கும். அசுரர்கள்னா தேவஜாதியில் இருக்கக்கூடிய கூடியவர்கள். ஆனா ராவணனும் அவன் மனுஷ ஜாதியில் உள்ளவனாச்சே, அவன் எப்படி தானவன் என்று சொல்ல முடியும் என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டு 2 விதமான சமாதானத்தை அருள் செய்கிறார்கள் ஆச்சாரியர்கள். இங்க தானவன் அப்படின்றது இல்லையா, சம்ஸ்கிருதத்துல தானவகா த அப்படின்றது அல்ப பிராணன், தத்தா அப்படின்னு வெவ்வேறு எழுத்துக்கள்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கு இல்லையா. தமிழ்ல ஒரே ஒரு தா அப்படின்றது மட்டும்தான். ஆனா சம்ஸ்கிருதத்துல த இருக்கு, தா அப்படின்னு இருக்கு இல்லையா. தானவகா அப்படின்னாதான் அசுரன் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க தானவகா அப்படின்றது கிடையாது. தானவகா என்று மகாபிராணன் தானவகா, தனுவினுடைய அந்த சந்ததியில தோன்றினவன் அவன் தான் தானவகா என்று. ராவணனுடைய முன்னோர் ஒருத்தன் இருக்கான் தனு அப்படின்னு, அவனுடைய சந்ததியில தோன்றியபடியினால ராவணனுக்கு தானவகா அப்படின்னு பெயராக சொல்லலாம். அந்த தானவகா அப்படின்றதுதான் தமிழ்ல தானவன் அப்படின்னு வந்திருக்கு. ஆக அல்ப பிராணன் தானவகா அப்படின்றது கிடையாது. இங்க தானவகா அப்படின்னு மகாபிராணன். அந்த எழுத்தானது, அந்த சொல்லானது தமிழ்ல வரும்பொழுது 2மே ஒண்ணுதான். தானவகா அப்படின்றது இருக்கட்டும், தானவகா அப்படின்றது இருக்கட்டும். தமிழ்ல வந்ததுன்னா தானவன் அப்படின்னு தான் வரும். ஆக இங்க தனுவினுடைய சந்ததியில தோன்றினவன் தானவன் ராவணன் அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொன்று தானவகா அப்படின்னு அசுரனை குறிக்கக்கூடிய அந்த சொல்லே இங்க ராவணனை தெரிவிக்கிறதாகவும் கொள்ளலாம். எப்படி என்றால், இந்த சிம்ஹோ மாணவகா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல வச்சனம் சொல்லுவார்கள். இந்த மாணவகன், இந்த படிக்கிற பையனுக்கான இவன் சிம்ஹன், இவன் சிங்கம் அப்படின்னு சொன்னா நேரம் எப்படி சிங்கமாக ஆவான்? அப்ப என்ன தாற்பயம்? அங்க சிங்கத்தை போன்று தன்மையை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதே போல ராவணன் தானவன் அப்படின்னு சொன்னா தானவனுடைய தன்மையை கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். ஆக அவனுக்கு என்னென்னலாம் சுபாவம் இருக்கோ அதெல்லாம் ராவணனுக்கு இருக்கிறபடினால ராவணனையும் தானவன் அப்படின்னு சொல்லலாம். ஆக ஏனமுனாகி இருநிலம் இழந்து அந்நிணையடி மயவருமனங்க தானவன் ஆகம், அவனுடைய உடம்பானது தரணியில் புரள, இந்த பூமியிலே விழுந்து புரளும்படியாக தடஞ்சிலை குனித்தவன் தலைவன். தடம் சிலை பெரிய வில்லை, சிலைனா வில்லு, தடம்னா பெருசு, பெரிய வில்லை குனித்த படைத்த எம் இறைவன், தடஞ்சிலை குனித்த என் தலைவன் என்று இங்குதான் தானவனாகம் தரணியில் புரள அப்படின்றது இல்லையா. தானவனுடைய உடம்பானது தரணியில் புரளும்படியாக எம்பெருமான் உன்னை செய்தான் அப்படின்னு சொன்னா, ஆக ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு ஏதோ ஒரு அசுரனை எடுத்துக்கொண்டு பாட்டுக்கு அர்த்தம் சொல்லிடலாம். ஆனா எங்க இடிக்கும்னா தானவனாகம் தரணியில் புரள தடஞ்சிலை குனித்த அப்படின்னு இருக்கு. அவனுடைய அந்த தானவனுடைய உடம்பானது பூமியிலே புரளும்படியாக
சிலையை வில்லை படைத்தான் அப்படின்னா அந்த தன்மை யாருக்கு பொருந்தும்? ராமாவதாரத்துக்கு மட்டும்தானே பொருந்தும். ஆகையினாலதான் இங்க தானவன் அப்படின்றது ராவணனை குறிக்கிறதாக நம்ம ஆச்சாரியர்கள் எடுத்துக்கொள்றார்கள். தானவனாகம் தன்மையில் குரல தடன் சிலை குனித்தவன் தலைவன் தேனமர் சோலை கற்பகம் பயந்த தேவனன் நறுமாறு மாணவர் வணங்கும் கங்கையும் கரை மேல் வதரியாட்சிராமத்துள்ளானே. தேனமர் சோலை, தேன் அமருகின்ற சோலை. அந்த சோலையிலே ஏற்பட்டது கற்பக விருட்சம். கற்பக விருட்சம்ன்றது தேவ விருட்சம். அது பூமியில இருக்காது, தேவலோகத்துல மட்டும்தான் இருக்கும். அந்த கற்பக விருட்சத்துல பூக்கக்கூடிய மலர்கள் இருக்கு. முன்னாடியில என்ன பண்ணியிருந்தார்கள் தேவர்கள்லாம்? ராவணன் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்க காலத்துல அந்த மலர்களை கொண்டு பனிப்பூவா கைங்கரியமாக யாருக்கு? ராவணனுக்கு சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுதுதான் ராமபிரான் ராவணனை கொன்ற பிறகுதான் வகுத்த சேஷியான எம்பெருமான் திருவடிகளை சமர்ப்பிக்க முடிகிறது தேவர்களால. தேனமர சோலை கற்பகம் பயந்த தேவனன் நிர்மலர் உணர்ந்து அதையெல்லாம் கொண்டு வானவர் வணங்கும். வானவர்கள் தேவர்கள்லாம் வணங்குகிறார்கள் எம்பெருமான. எங்க வணங்குகிறார்கள்? கங்கையின் கரை மேல் வதரியாச்சிராமத்துள்ளான். கங்கையினுடைய கரையில வதிரிகாசிரமத்துல எம்பெருமான் எழுந்து இருக்க தேவர்கள் எல்லாம் கற்பக மலர்களை கொண்டு அர்ச்சனம் பண்ணி தன்னுடைய சத்தையை பெறுகின்றார்கள் என்று இந்த முதல் பாட்டுல ஏகமுனாகி அப்படின்ற இந்த பாட்டுல வராக சரித்திரம் என்ன, ராமச்சரித்திரம் என்ன, அதனுடைய பிரஸ்தாபம். ஏன்னா ஆழ்வார் என்ன பண்ணுவார்? இடையிடையே என்ன பண்ணுவார்? விபாவா அவதார அனுபவத்தின் நடுவில் அர்ச்சையை சேர்ப்பார். விபவம் கொஞ்சம் எடுத்துப்பார், அர்ச்சையை தொட்டுப்பார். ஆகையினால இங்க விபவாவதாரத்துடைய பிரஸ்தாபம் முதல் 2 அடிகள்ல, அர்ச்சாவதார வர்ணனை அடுத்த 2 அடிகள்ல என்று இப்படி முதல் பாட்டுல வராக ராம அவதார பிரஸ்தாபம். அதுக்கு அடுத்தது 2வது பாட்டுல மறுபடியும் ராமாவதார பிரஸ்தாபம் தான். காண்டை உருவை சுடுசாரம் துறந்து கண்டமன் கொடுந்தொடில் உறவோன் பூனுடைய அகல தடுக்கணை துடிப்போ உயிர் கவர்ந்துகந்த ஒருவன் தேனுடை கமல தைனுடு தேவர் சென்று சென்றிட பிறகு வானிடை முதநீர் கங்கையின் கரை மேல் மதரியாச்சி ராமத்துள்ளானே. கானிடை உருவை சுடுசாரம் துறந்து. கானிடை, கான் அப்படின்னா காணம், அதாவது காடு. அந்த காட்டுல தெரியக்கூடிய ஒரு உருவம். என்ன உருவம் அது? மாரீச்சன் என்ற மாயாமிருதம். கானிடை உருவை சுடுசரம் துறந்து, அதாவது சரம்னா அம்பு. கானிடை உருவை சுடுசரம், சுடுகின்ற சரம், வெப்பமான அந்த அம்பை அவன் மேலே எய்தி கானிடை உருவை சுடுசரம் துறந்து கண்டு. இதுவரை ஒரு ஆச்சரியம் நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுறது. கண்டுன்னு ஆழ்வார் பதத்தை போட்டிருக்கார். அந்த மாரீச்சனும் மாயாமிருகம், அவனை காண முடியாது, மறைஞ்சு போயிடுவான். ஆனா எம்பெருமான பரிமித்த சக்தியை கொண்டு என்ன பண்றான்னா அந்த மாயாமிருகத்தை கண்டு சுடுசியலை சுடுசரம் துறந்து கண்டு முன், அதற்கு முன் என்ன பண்ணானா மற்றொரு காலத்துல கொடுந்தொழில் உறவோன், கொடுந்தொழில் கொடுமையான தொழிலை கொண்ட உறவோன். உறவோன்னா பெரிய சக்தி பிடித்து கொண்டவன், அதாவது மிடுக்கை கொண்டவன், பெரிய சக்தியை கொண்டவன். கொடுந்தொழில் உறவோன் ஊனுடைய அகல தடுக்கணை புளிப்ப. ஊனுடைய அகலத்து, அவனுடைய ஊன் அப்படின்னா மாம்சம் அப்படின்னு அர்த்தம். அவன் நல்ல மாம்சலமான சரீரத்தை கொண்டு இருக்கான், நல்லா வளர்ந்து இருக்கான், நல்ல தின்று நல்லா வளர்ந்து இருக்கான். ஊனுடைய அகலத்து அடுக்கனுடைய அகலத்துல, அவனுடைய மார்பகத்துல அடுக்கணை குளிப்ப, அடுகின்ற வெப்பமான கணை. கணைனும் மறுபடியும் அம்புதான். சரம்னாலும் அம்பு, கணைனாலும் அம்பு. ஊனுடைய அகலத்து அடுக்கணை குளிப்ப, குளிக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு. யாருடைய அந்த அசுரனுடைய அந்த மார்பகத்துல எம்பெருமான் ஒரு, அதாவது வாலியுடைய பிரஸ்தாபம் இங்க ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆக அந்த வாலியினுடைய அந்த அகலமான இந்த மார்பகத்துல எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா கணை அம்ப எய்துகிறான், குளிக்கிறான் அப்படின்னு வருது. குளிக்கிறதுனா என்ன அர்த்தம் என்றால் அமிழ்ந்து அதுல ஆழமாக போவது, அதுதான் குளிக்கிறது அப்படின்னு. ஆக அந்த அம்பானதை நல்லா தேய்த்து அவனுடைய மார்பத்துல ஆழமாக இறங்குறது இல்லையா, அதுதான் ஆழ்வார் என்ன சாதிக்கிறாருன்னா குளிக்க அப்படின்னு, குளிப்ப அப்படின்னு சாதிக்கிறார். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னு தோன்றதுன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே குளிச்சுட்டு வரேன், குளிக்கரை அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, ஸ்நானம் செய்யறது குளிக்கரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆனா நாம குளிக்கிறதுன்றது எப்படி வச்சிருந்துருக்கோம்? பெரும்பாலும் என்ன பண்றோம் அப்படின்னா, பாத்ரூம்ல டேப்பை திறந்து குழாவை திறந்து பக்கெட்ல பிடிச்சு மங்க வச்சுட்டு நம்ம மேல ஜடத்தை போட்டுக்கிறோம். அப்படி இல்லைன்னா கணத்தடியில 10 குடத்தை எடுத்து நம்ம மேல போட்டுக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் குளியல் அப்படின்னே சொல்ல முடியாது. ஏன்னா குளிக்கிறதுனாலே அவகாகம் இருக்கணும், அமிழணும், முழுகி போகணும் நீர்ல. அது குளத்திலயோ இல்லாட்டி நதியிலோ தான் நடக்க முடியும். அதனால முக்கியமான ஸ்நானம்ன்றது அதுதான். நம்ம குளிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அது ஸ்நானம்னே சொல்ல முடியாது, அது குளியல்னே சொல்ல முடியாது. அது என்னன்னா நமக்கும் ஜலசயோகா அப்படின்னு சொல்லுவார்கள். நமக்கும் அந்த ஜலத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுறது, அவ்வளவுதானே முடிய. இப்ப அவகாக ஸ்நானம் பண்ணாதான் அதை குளியல் அப்படின்னு சொல்ல முடியும். ஆக அடுக்கணை குளிப்ப
பூனுடைய அகல தடுக்கணை குளிப்ப உயிர் கவர்ந்து கங்கையம் ஒருவன். அவனுடைய உயிரை, அந்த வாலியினுடைய உயிரை கவர்ந்து சுக்ரீவனை ரட்சிக்க பெற்றவன் என்று உகந்தான். உயிர் கவர்ந்து கங்கையம் ஒருவன், என்னுடைய ஒருவன் அப்படின்னா அத்விதீயன், நிகரற்றவன். உன்னுடைய அகல தடுக்கணை குடிப்போ உயிர் கவர்ந்து கங்கையம் ஒருவன். தேனுடைய கமல தயனோடு தேவர் சென்று இறைஞ்சிடா. தேனுடைய கமலத்து அயனோடு தேவர். தேன் நன்றாக அமருகின்ற கமலம். பத்மாசனன் இருக்கான் யாரு? ஹிரண்ய கர்ப்பன் பிரம்மா. அவன் இருக்கக்கூடியது தாமரை. இந்த தாமரையில நல்ல தேனானது அமர்ந்திருக்கு. தேனுடைய கமலத்து அயன், அந்த அயன் இருக்கான் இல்லையா, அவன் தொடக்கமாக இருக்கக்கூடிய மற்ற தேவர்கள். தேனுடைய கமல தயனோட தேவர் சென்று இறைஞ்சிட அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்றது. அவர்கள் திட்டி இறைஞ்சிட பெருகு வானிடை முதுநீர் கங்கை என்கரை மேல் வதரியாச்சிராமத்துள்ளானே. பெருகு வானிடை முதுநீர் கங்கை. கங்கை எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா பெருகுகின்றது, வானத்துல பெருகுகின்றது, முதுநீராக இருக்கு. முதுநீர் அப்படின்னா பழமையான நீர், தொன்மையான நீர். ஆக வானத்துல பெருகக்கூடிய தொன்மையான நீர், அந்த நீரினுடைய கரை, அப்படிப்பட்ட கங்கையினுடைய கரையில வதரியாச்சிராமத்துல எம்பெருமான் இருக்கின்றான் என்று இதுல மறுபடியும் ராமாவதாரத்தினுடைய பிரஸ்தாபம் இந்த 2வது பாட்டுல. அதற்கு பிறகு 3வது பாட்டு, துணிவினி உனக்கு சொல்லுவன் மனமே தொடுதழு தொண்டர்கள் தமக்கு புனிவுழு தமரரு பெருவி சும்பருடும் பேரருளாளன் எம்பெருமான் அணிமலர் குடலால் அரம்பயருத்துகிலும் ஆரமும் வாரி வந்து. அதுக்கு முன்னாடி 3வது பாட்டு என்ன அப்படின்னா, இலங்கையும் கடலும் அடலரும் துப்பின் இருநிதி கிரைவனும் அரக்கர குலங்களும் கிடமும் கொடுந்துடில் குறைந்த கொன்றவன் கொழிந்துடர் சுழன்ற விலங்களில் உறிஞ்சி மேல் நின்ற விசும்பில் வெண்துகில் கொடியென விரைந்து வளர்ந்தரு மணிநீர் கங்கையின் கரை மேல் வதரியாச்சிராமத்துள்ளானேன். இலங்கையும் கடலும் அடலரும் துப்பின்னு மறுபடியும் ராமாவதார பிரஸ்தாபம் தான். இதுல என்ன ஆச்சரியம்னா, வாலிமாவரத்து ஒருவன உடல் கெடா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த 2வது திருமொழியிலும் நிறைய ராமாவதார பிரஸ்தாபம். முதல் வாடினேன்வாடி பதிகத்திலையும் உயிர் பாட்டு என்ன அப்படின்னா எம்பிரான் எந்தை அப்படின்ற 6வது பாட்டு தான். எம்பிரான் எந்த என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடையவானாள் அம்பினால் அரக்கர பெருக்குள நெருக்கி அவர் உயிர் செகுத்தவம் மன்னல் வம்புலான் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாள் உய நான் கண்டு கொண்டேன் நாராயணாவென்னும் நாமம். அங்கேயும் அம்பினால் அரக்கர் வெறுக்குள்ள நெருக்கி அப்படின்னு ராமாவதார பிரஸ்தாபம் தான். உயிர் பாட்டிலையும் ஒவ்வொரு பதிகத்துக்கும் முக்கியமான பாட்டு உயிர் பாட்டு அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த உயிர் பாட்டுல ராமாவதார பிரஸ்தாபம், அதே போல அடுத்தது வாலிமாவரத்திலையும் அதிகமாக ராமாவதார பிரஸ்தாபம். இங்கேயும் இந்த பதிகத்திலையும் ராமாவதார பிரஸ்தாபம். இது என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, திருமங்கை ஆழ்வாருக்கு ராமாவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு அப்படின்னு ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கலாம் என்றும் தோன்றது. இந்த 3வது பாட்டுல இலங்கையும் கடலும் அடலரும் துப்பில், அதாவது இலங்கை இருக்கு இல்லையா, அந்த நகரம், அவன் இருக்கக்கூடிய நாடு, இலங்கையும் கடல். அந்த இலங்கையே நல்ல கட்டுக்கோப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஊரானது. அதுக்கே அகழ போல என்ன அமைஞ்சிருக்குன்னா, நல்ல ஒரு சுரக்ஷணமாக என்ன அமைஞ்சிருக்குன்னா, அந்த கடல் சூழ்ந்து இருக்கு இல்லையா, அதை தாண்டியே வர முடியாது. இலங்கையே பெரிய கோட்டை, அந்த கோட்டை ஏறதே கஷ்டம். அதுக்கு சூழ்ந்து என்ன இருக்குன்னா கடல் இருக்கு. அப்ப எவ்வளவு கஷ்டம் இலங்கைக்குள்ள போறது. இலங்கையும் கடலும், அதுக்கு மேல அடலரும் துப்பில் இருநிதிக்கு இறைவனும். இந்த ராவணன் எப்படி இருக்கான் அப்படின்னா, துப்பு அப்படின்னா உலகத்திலே சொல்றோம் இல்லையா, உனக்கு துப்பே இல்லையா, துப்பு கெட்டவனா இருக்கே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது சிறந்த தமிழ் சொல். துப்பு அப்படின்னா சாமர்த்தியம் அப்படின்னு அர்த்தம். ஒரு காரியத்தை செய்யக்கூடிய தகுதி, ஒரு கேப்பபிலிட்டி. துப்பில் இருநிதிக்கு இறைவனும், அந்த துப்பை நன்றாக பெற்றவன். அவன் எப்படி இருக்கான், இலங்கையும் கடலும் அடல் அரும் துப்பில். அடல் அரும், அவனை வெல்லவே முடியாது. அவனை வெல்லுவதற்கு அடர்ப்பதற்கு அருமைப்படுத்தினவன் அந்த ராவணேஸ்வரன் என்றவன். ஆக அடலரும் துப்பில் இருநிதிக்கு இறைவன். அவன் எப்படி இருக்கானா ராவணன், இருநிதிக்கு 2 நிதி, சங்க நிதி பத்ம நிதி அப்படின்னு. இந்த 2 நிதி யாருக்கிட்ட இருக்கும்னா, குபேரனுடைய நிதி இந்த 2ம், சங்க நிதி பத்ம நிதி அப்படின்றது. ஆனா இவன் என்ன பண்ணானா, வைசிரமணன் அப்படின்னா இந்த குபேரனுக்கு பெயர். அவனுடைய மைந்தன், அதாவது அவனுடைய தம்பி தான் இந்த ராவணன். என்ன பண்ணா, அண்ணா இடத்திலேயே போர் புரிந்து அவனுடைய அந்த 2 நிதியை வாங்கி கொண்டான் இந்த ராவணன். அதனால இருநிதிக்கு இறைவனாக இப்போ ராவணன் இருக்கான். அந்த இருநிதிக்கு இறைவனும் அரக்கர் குலங்களும், இந்த ராவணனுக்கு பக்கபலமாக சூழ்ந்து இருக்கக்கூடிய அரக்கர் குலம் இருக்கு இல்லையா, அதுவும் போகும்படியாக, அரக்கர் குலங்களும் கெட, எல்லாமே கெட்டு போகும்படியாக, எல்லாமே அழியும்படியாக கெட, முன் கொடுந்தொழில் புரிந்த குற்றவன். முன்னொரு காலத்திலே கொடுந்தொழில், கொடுமையான செயல் என்ன, போர் அப்படின்ற செயல், அந்த கொடுந்தொழிலை புரிந்த செய்த கொற்றவன். கொற்றவன்னா ராஜா அப்படின்னு.
ராமராஜன் இருக்கான் இல்லையா, இந்த ராஜாவான ராமன் என்ன பண்ணான் அப்படின்னா எல்லாவற்றையும் அழித்தான். கொடுந்தொழில் புரிந்த கொற்றவன். இதோட விபவாவதார பிரஸ்தாவம் முடிஞ்சது. அப்ப ஒவ்வொரு பாட்டிலையும் அடுத்தது அர்ச்சாவதார பிரஸ்தாவம். கொடுந்தொழில் புரிந்த கொற்றவன், கொடும் சுடர் சுழன்ற விலங்களில் உறிஞ்சி மேல் நின்ற வெண்துகில் கொடி எனவிருந்து வளங்கர் மணி நீர் கங்கை. கங்கைக்கு இவ்வளவு விசேஷனம். இந்த கங்கை எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா, கொழும் சுடர், மிகவும் ஒளி கொண்டிருக்கின்ற சுடர். என்னது அப்படின்னா சூரியன் அப்படின்றது. அந்த சூரியன் என்ன பண்றது அப்படின்னா கொழும் சுடர், சுடல் என்ற விலங்கல். விலங்கல் அப்படின்னா மலைன்னு அர்த்தம். இந்த மேரு பர்வத்தமானது சுழன்று கொண்டே இருக்குமா. சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த மேரு பர்வத்தத்தின் மேல உறிஞ்சினா தாக்கி அப்படின்னு அர்த்தம். அது மேல மோதர்த்தம். எது, இந்த சூரியனானது அந்த மேரு பர்வத்தத்தின் மேல மோத எப்படி இருக்கும், ரொம்ப பிரைட் ஆயிடும். ஏன்னா மேருவே ஹிரண்மயமான ஒரு பர்வத்தம் அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா. அது அந்த பொன்மயமான அந்த மலையின் மேல சூரியனுடைய கதிர்கள் பட்டா எவ்வளவு பிரகாசமாக இருக்கும். ஆக அப்படி ஒரு பிரகாசம். கொடுஞ்சுடர் சுழன்ற விலங்களில் உறிஞ்சி, அதனால மேல் நின்ற விசும்பில், மேல் இருக்கக்கூடிய ஆகாசத்திலே, விசும்புன ஆகாசம், இந்த மேல் இருக்கக்கூடிய ஆகாசத்திலே வெண்துகில் கொடி என விரிந்து, வெண்துகில் கொடி, அதாவது வெண்துகில் அப்படின்னா வெண்மையான துகில் துவஜம் இருக்கு இல்லையா, அது வெள்ளையான வஸ்திரத்தை விரித்தார் போல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கங்கை அந்த மேரு பர்வத்திலிருந்து பிரவாகம் பண்றது இல்லையா, பிரவகிக்கிறது. மேருவோ பயங்கர பிரகாசத்தை கொண்டதாக இருக்கு. எப்படி என்றால் அதிகமான பிரகாசத்தை கொண்டதாக இருக்கு சூரியனுடைய இந்த தாக்கத்தினால, மோதலினால. அதனால அப்படி பிரகாசிக்கும் பொழுது அப்படி ஜொலிக்கிறது கங்கை வந்து. அது அப்படியே வெண்துகில விரிச்சா போல இருக்கு என்று வெண்துகில் கொடியென விரிந்து அப்படிப்பட்ட கங்கையினுடைய கரையில எம்பெருமான் இருக்கா. அதரி ஆச்சிராம துள்ளானே அப்படின்னு திவ்ய தேசத்தினுடைய வர்ணனையை ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆக இலங்கையும் கடலும் மடலருந்துப்பின் இரணை திக்கிறைவனம் அறக்கரு குளங்களும் கட முன் கொடுந்தொழில் குறித்த கொற்றவன் கொழுஞ்சுடர் சுழன்ற விலங்களில் உறிஞ்சி மேல் நின்ற விசும்பில் வெண்துகில் கொடியென விரிந்து வளர்ந்தரு மணிநீர் கங்கை. இந்த கங்கை எப்படிப்பட்டதாக இருக்கு, இப்படி வெண் துகில போல ஒரு வெள்ளையான வஸ்திரத்தை கொடியாக பரப்பி விட்டா எவ்வளவு அழகா இருக்கும். அதாவது பிரகாசிக்கிற வெள்ளையான வஸ்திரம். ஏன் இங்க பிரகாசம் அப்படின்னா மேருமலை மேல கதிர்களுடைய ஒளிகள்லாம் படறது இல்லையா, அதாவது சூரியனுடைய கதிர்கள்லாம் படறது இல்லையா, இப்ப பிரகாசிக்கக்கூடிய ஒரு வெண் துகில. ஏன் வெண்மை, ஏன்னா கங்கை வெண்மையா தானே இருக்கும். ஆக வெண்மையான ஒரு துகில விரித்தார் போல இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த கங்கையுடைய நீர் மேற்கொண்டு எப்படி இருக்கு அப்படின்னா வளர்ந்தரு மணி நீர் கங்கை. மணி நீர் அப்படின்னா மணினா தெளிவா இருக்கக்கூடியதுதான் மணி. மணி ரத்னம் இருக்கு இல்லையா, தெளிவா இருக்கும். ஆக மணி நீர் அப்படின்னா அது ரத்தனத்தை போல தெளிவாக இருக்கக்கூடிய நீர், கலங்கமே இல்லாம இருக்கக்கூடிய நீர். அதே போல வளம் தருமணி நீர், வளத்தை கொடுக்கக்கூடிய நீராக அமைந்திருக்கு வளம் தருமணி நீர் கங்கை. அந்த கங்கையினுடைய கரையில பழந்தருமணி நீர் கங்கையின் கரை மேல் மதுரையா சிராம துள்ளானே அப்படின்னு இந்த 3ஆம் பாட்டு முடிச்சார். 4ஆம் பாட்டு, இந்த 4ஆம் பாட்டுல தேவப்பெருமானுடைய பிரஸ்தாவம் உள்ளதாகவும் அடியார்கள் அனுபவிப்பார்கள். 4ஆம் பாட்டு துணிவினி உனக்கு சொல்லுவன் மனமே தொடுதழு தொண்டர்கள் தமக்கு பிணி ஒழி தமரர் பெரு விசம்பருடும் பேரருளாள் நீம்பெருமான் அணிமலர்குழலார் அரும்பயர் துகிலும் ஆரமும் வாரி வந்து அணி நீர் மணி கொடித்திடிந்த கங்கையின் கரை மேல் வதறி ஆச்சிராம துள்ளானே. துணிவினி உனக்கு சொல்லுவான் மனமே என்று தன்னுடைய மனசுக்கு உபதேசம் பண்றார் ஆழ்வார். துணிவு அப்படின்னா ஒரு நிச்சயம், திருடமான உறுதியான சிந்தனை. துணிவினி உனக்கு சொல்லுவான் மனமே, உனக்கு சொல்ற ஒரு திருடமான நிச்சயத்தை உனக்கு சொல்ற மனமே. மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னா துணிவினி உனக்கு சொல்லுவன் மனமே தொழுதழு, எம்பெருமானுடைய திருவடிகளை தொழுது எழு. உயர்நலம் அப்படிப்பட்ட சுடரடியை தொழுது எழு அப்படின்னு தலைவர் நம்மாழ்வார் அங்கியானவர் ஆரம்பிச்சார் இல்லையா, அதே போலதான் இங்க திருமங்கை ஆழ்வார் அங்கமானவர் அவர் என்ன பண்றார், தொழுதழு அப்படின்னு உபதேசம் பண்றார் தன்னுடைய மனசுக்கு. அங்கேயும் ஆழ்வார் என்ன பண்ணார், தொழுதழு என் மனமே அப்படின்னார். இங்கேயும் அங்கமான இவர் திருமங்கை ஆழ்வார் என்ன பண்றார் அப்படின்னா அங்கி போன அதே பாதையில தன்னுடைய மனசுக்கு உபதேசம் பண்றார், தொழுதழு அப்படின்னு சொல்றார். துணிவினி உனக்கு சொல்லுவான் மனமே தொழுதழு, தொண்டர்கள் தமக்கு தன்னுடைய திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு எம்பெருமான் என்ன பண்றான், பிணி ஒழித்து விரோதிகள், பிணி அப்படின்னா மூப்பு, பிணினா வியாதி அப்படின்னு அர்த்தம். பொதுவா விரோதி, இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா விரோதிகள் எல்லாம் போக்கி பிணி ஒழித்து அமரர் பெரு விசும்பொருளும், அமரர்கள் நித்திய சூரிகள் அவர்களுடைய பெரிய விசும்பு திருநாடு, தெளி விசும்பு திருநாடா தீவினையேன் மன துறையும் அப்படின்னு திருவாரூரில் ஆழ்வார் சாதிக்கிறார். தெளி விசும்பு திருநாடு அப்படின்னு சொல்றார்.
அப்படிப்பட்ட அந்த தெளி விசும்பு பெரு விசும்பு இருக்கு இல்லையா, அந்த ஸ்ரீவைகுண்டம் அப்படின்றத எம்பெருமான் அருள் செய்வான். யாருக்கு? தொண்டர்கள் தமக்கு பிணிவொழி தமரர் பெரு விசும்பருளும் பேரருளாளன் எம்பெருமான். பேரருளாள பெருமாள் அப்படின்னா தேவ பெருமாளுக்கு சம்பிரதாயத்துல திருநாமம். பேரருளாள பெருமாள் அப்படின்னு இங்க ஆழ்வார் நேர பேரருளாளன் அப்படின்னு சொன்னாலுமே கூட ஆச்சாரியர்கள் நேர இது காஞ்சிபுரம் தேவ பெருமாளுக்கு இருக்கக்கூடிய பாட்டுன்னு வியாக்கியானம் பண்ணல. இதே போல மற்ற இடத்துலயாலும் அருளாளன் அப்படின்லாம் வரும். 4ஆம் பத்துல 3வது திருமொழி பேரடி உலகத்தவத்துடைய ஏத்தும் பேரருளாளன் எம்பிரானை வாரணி முலையால் மலர் மகளோடு மண்மகளுடன் நிற்ப சீரணிமாடன் ஆங்கே நடுவுள் செம்பொன்சை கோயிலினுள்ளே காரணி மேகம் நின்றதொப்பானை கண்டுகொண்டு விஞ்சொடிந்தேனே. பேரடைந்து உலகத்தவத்துடைய ஏத்தும் பேரருளாளன் எம்பெருமான் அப்படின்னு அங்க 4ஆம் பத்துல சாதிக்க போறார். அதுக்கப்புறம் பிணிய விழு தாமரை முண்டகர்த்தும் பேரருளாளர்கள் யானர் ஏன் பணியுமெனெஞ்செழுதன் போது தோழி பண்டிவர் தம்மையும் கண்டறியோம் அணி விழு தாமரை அண்ண கண்ணும் அங்கையும் பங்கையும் எண்ணிவான தனிகளும் ஆமுகிலையும் முப்பர் அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னு நாகை அழகியார். அவரை பத்தி 9ஆம் பதிகத்தினுடைய 2வது பதிகத்தில் ஆழ்வார் மேல பல இடங்கள்ல பேரருளாளன் அப்படின்னு சாதிப்பார். ஆனா எங்கேயுமே தேவபெருமான் அப்படின்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்றது கிடையாது. ஆனா ஒரு இடத்துல இதே திருமொழியில 2ஆம் பத்து 9வது திருமொழி அது கட்சி காஞ்சிபுர திவ்ய தேசத்தை பத்தியே பாட்டு அமைந்திருக்கு. பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்னு சொல்லு வன் சொற்பொருள் தாழ்மையாய் சுவை ஊரொடி நாற்றமும் தோற்றமுமாய் நகரன் நாரணன் நான்முகன் கிடந்தான் தரம் சூழ்ந்தனகாய கட்சி பல்லவன் இல்லவன் என்றுலகில் பலரால் பலவேந்தர் வணங்கு கடல் பல்லவன் மலையோர்கான் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே அப்படின்னு 2:9. அதுல 3வது பாட்டு என்ன அப்படின்னா உரந்தர மெல்லணைப்பள்ளி கொண்டான் ஒரு கால் முன்னம் மாவுருவாய் கடலுள் வரந்தரு மாமணி மன்னனிடம் மணிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி. வரந்தரு மாமணி வண்ணனிடம் மணிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி அப்படின்னு வருது. வரம் தரும் மாமணி வண்ணன் அப்படின்னு வருது. வரத்தை கொடுக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு ஆழ்வாரே சாதிக்கிறார் இல்லையா. அங்கதான் பெரிய வாச்சான் பிள்ளை என்ன அருள் செய்கிறார் அப்படின்னா அதுவும் மணிமாடங்கள் சூழ்ந்த அழகாய கட்சி அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா. கட்சியில வரம் தரும் பெருமாள் யாராக இருக்க முடியும்? அருளாள பெருமாள் அப்படின்னு அங்க வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை தேவ பெருமாளை காட்டி அருளுகிறார். ஆக அது வியக்தமாக தேவ பெருமாளுக்கு உண்டான பாட்டு அப்படின்னு வியாக்கியானத்திலிருந்து தெரியுது. ஆனா இவ்விடத்துல பேரருளாளன் எம்பெருமான் அப்படின்னு வந்தா கூட வியாக்கியானத்தில் இல்லாத போவதும் கூட அடியார்கள் என்ன பண்ணுவார்கள்னா விசேஷமா இந்த பாட்டு வந்தாலே தேவ பெருமானுடைய சிந்தையானது மனசுல வர அவர்கள்லாம் கை கூப்பி அப்படிதான் கோஷ்டியானது போகும். ஆக துணிவினி உனக்கு சொல்லுவான் மனமே தொடுதடு தொண்டர்கள் தமக்கு எப்படி ஒழித்தரு மரர் பெரு விசம்பருடும் பேரருளாளன் எம்பெருமான். ஆக எப்படிப்பட்டவனாக இருக்காம ஆழ்வார் தன்னுடைய மனசுக்கு உபதேசிக்கிறார். நீ நல்ல ஒரு உறுதியை கொள்வாய். என்ன அப்படின்னா நீ எம்பெருமானுடைய திருவடியை தொழுது எழ வேண்டும். அவன் எப்படி இருக்கான்? தன்னுடைய அடியவர்களுக்கு தொண்டர்களுக்கு பிணி ஒழித்து அவர்களுடைய விரோதிகள் வியாதி தொடக்கமான விரோதிகள் எல்லாவற்றையும் போக்கி பெருவிசும் வருடம் பேரருளாள பெருமாளாக எம்பெருமான் இருக்கான். ஸ்ரீவைகுண்டத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். இந்த பாட்டுல துடுதேடு அப்படின்னு வருது இல்லையா. இந்த துடுதேடு அப்படின்ற இந்த கிரியாபதமானதுதான் இந்த 10 பாட்டுல எல்லா இடத்துலையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆச்சாரியர்கள் சாதிக்கிறார்கள். அதாவது என்ன தாற்பயம்னா முதல் பாட்டை எடுத்துக்கொண்டோமே என்றால் ஏனமுனாகி இருநிலம் இடந்து அன்றினையடையுமே அவரவனங்கா தானவனாகம் தன்னையில் குரல் கடந்திரை குனித்த வெந்தலைவன் தேனமர சோலை கற்பகம் பயந்த தெய்வங்கரு மார்புணர்ந்து வானவரவன் அங்கும் கங்கையின் கரை மேல் மதுரை ஆச்சிராமத்துள்ளானே. மதுரை ஆச்சிராமத்துல இப்படி இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு முடிச்சார். சரி இருக்கான், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மளை பத்தி ஒரு பிரஸ்தாவமே இல்லையே, நான் என்ன செய்யணும் அப்படின்றது ஆழ்வார் சொல்லாமே போயிட்டார் இல்லையா. இந்த பாட்டுல 4ஆம் பாட்டுல தொழுதொடு தொண்டர்கள் தமக்கு அப்படின்னு தன்னுடைய நெஞ்சுக்கு தான் உபதேசிக்கிறார். ஆக இந்த தொழுது எழு அப்படின்றது இருக்கு இல்லையா, எல்லா இடத்துலயும் அன்பையும் வச்சுக்கணும். ஆக அந்த முதல் பாட்டுல மதுரை ஆச்சிராமத்துள்ளானே அப்படின்னு இருக்கு இல்லையா, கூடவே என்ன சேர்த்துக்கணும், அப்படிப்பட்டவனை நீ தொழுது எடு அப்படின்னு வச்சுக்கணும். 2வது பாட்டுல கானடை உருவை துடு சரம் துறந்து கண்டு முன் கொடுந்தொழில் உறவோ நூறடையாகல தடுக்கணை குளிப்போ உயிர் கவர்ந்து கந்தையம் ஒருவன் தேனுடைய கமல தயனோடு தேவர சென்று சென்றிறைந்திட பெருகு வானடை முதுநீர் கங்கையின் கரை மேல் மதுரை ஆச்சிராமத்துள்ளானே அவனை தொழுதழு என் மனனே அப்படின்னு எல்லா இடத்துலயும் இந்த தொழுதழு அப்படின்றது நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த 4ஆம் பாட்டு உள்ள தொழுதழு அப்படின்றது இது எப்படி இருக்கு அப்படின்னா திருவாய்மொழியிலும் இதே ரீதி தான். உயர்வர உயர்வான்னு ஆரம்பிச்சு சுடரடி தொழுதடி என் மனனே அப்படின்னு சொன்னாரா. 2ஆம் பாட்டு
மணன கமல மரம் மலர்மிசை எழுதலும் மணர் வளவிலன் கொடியுணர் வகையிலன் இன்னுணர் முழுநலம் எதிர்நிகழ் கழிவினும் இன்னிலன் என உயிர் மிகுநரையிலனே அப்படின்னு மிகுநரையிலன் அவனுக்கு ஒப்பாகவோ மேம்பட்டதாகவோ ஒன்றையும் சொல்ல முடியாது. அப்படி சமாபியதிக ரஹிதனாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு முடிச்சுட்டார் ஆழ்வார். அவன் அப்படி இருக்கான். சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா முன்பாட்டுல சொன்ன இல்லையா சுடலடி தொழுதடி அப்படின்றத அதை இங்க வச்சுக்கணும். அப்படிப்பட்டவன் மிகுநரையிலன் அவன் சுடலடி தொழுதடி என்பானே அப்படின்னு அங்கேயும் சேர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்றார்கள். அதே ரீதியில இங்கேயும் 4ஆம் பாட்டுல தொழுதடு அப்படின்னு இருக்கிறத 10 பாட்டிலையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளம். ஆக துணிவினி உனக்கு சொல்லுவன் மனமே தொழுதடு தொண்டர்கள் தமக்கு புனிவழி தமரரு பேரு விசம்பருளும் பேரருளாளன் எம்பெரு எம்பிரானை வாரணிமலையால் மலர்ம துணிவினி உனக்கு சொல்லுவன் மனமே தொழுதடு தொண்டர்கள் தமக்கு புனி ஒழித்தல் பெருவிசம்பருளும் பேரருளாளன் எம்பெருமான் அணிமலர் குடலார் அரம்பயர் துகிலும் ஆரமும் வாரி வந்து அணி நீர்மணி கொடித்தெடிந்த கங்கையன்களை மேல் முதலியாச்சி ராமன் துள்ளானே. அணிமலர் குடலார் அணிமலர் குடலார் அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகள் என்ன பண்றார்கள்னா சிறந்த புஷ்பங்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அணிமலர் குடலார் அரம்பயர் அது அப்படிப்பட்ட அரம்பயர் எப்படிப்பட்ட ஸ்திரீகள் அப்படின்னா தேவஸ்திரீகள் அப்சரசுக்கள். அரம்பயர் அப்படின்னா அப்சர ஸ்திரீகள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள்லாம் வந்து நீராடுறார்களா கங்கையில. அவர்கள் நீராடும் பொழுது அவர்களுடைய துகில் அவர்களுடைய வஸ்திரம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஆடி அடிச்சுட்டு வரதான். அணிமலர் குடலார் அரம்பயர் துகிலும் ஆரமும் ஆரம் அப்படின்னா ஹாரம் அவர்களுடைய ஆபரணம் அதை எல்லாத்தையும் அவர்களுடைய வஸ்திரம் என்ன ஆபரணம் என்ன எல்லாவற்றையும் அடித்து கொண்டு வருது கங்கை. பெரிய வாச்சான் பிள்ளை அருளி செய்கிறார். இது கண்ணனை போல இருக்கே. கண்ணன் என்ன பண்ணான் அப்படின்னா செருக்கால என்ன பண்ணான் அப்படின்னா அந்த கோபிகாஸ்திரிகளுடைய வஸ்திரத்தை அபகாரம் பண்ணா இல்லையா அது போல கங்கை என்ன பண்றது அப்படின்னா அவர்களுடைய அந்த ஸ்திரீகளுடைய இந்த வஸ்திரத்தையும் ஹாரத்தையும் அபகாரம் பண்ணிட்டு வருது. அணிமலர் குழலார் அரம்பயர் துகிலும் ஆரமும் வாரி வந்து அணி நீர் மணி ஒளி தெளிந்த அழகான இந்த நீர் மணி நீர் தெளிந்த நீர் அப்படிப்பட்ட மணி ஒளி தெளிந்த அப்படிப்பட்ட மணிகளை குளிக்கக்கூடிய நீர் வந்து சேர்க்கக்கூடிய நீர் எல்லாம் அடிச்சுட்டு வருது இல்லையா. அந்த கங்கையானது ரத்னங்கள் எல்லாவற்றையும் கரையில கொண்டு சேர்க்கிறது. அப்படிப்பட்ட கரையில பதரியாச்சி ராம துள்ளானே என்று எம்பெருமானை பாடினார். அப்படிப்பட்ட எம்பெருமானை தொழுதெழு அப்படின்னு. அதுக்கு மேல் 5வது பாட்டு பேடைக்கிருந்து வந்த மற்றவழ்த்தன் பெருமுலை சுவைத்திட பெற்ற தாயிடை கிருத்தல் அஞ்சுவன் என்று தளர்ந்திட வளர்ந்த வெண்தலைவன் சே முகட்டுச்சி அண்டமும் சுமந்த செம்போன் செய்விலங்களில் இலங்கு வாய் முகட்டடிந்த கங்கையின் கரை மேல் முதலியாச்சி ராமத்துள்ளானே. பேயிடை கிரு இப்பதான் கிருஷ்ணாவதார பிரஸ்தாபம். பேயிடைக்கிருந்து பேயுடைய அந்த பூத்தனா அப்படின்ற பேய் அவருடைய இடை அந்த மத்திய பிரதேசம் இருக்கு இல்லையா அதுல எம்பெருமான் தங்கி இருந்தான். பேயிடைக்கு இருந்து அங்க இருந்து அதோட மட்டும் நிக்கல. பேயிடைக்கு இருந்து வந்த அந்த பேயிருக்காலே மற்ற அவழ்த்தன் உயிரையும் எம்பெருமான் சுவைத்தான். பேயிடைக்கு இருந்து வந்த மற்றவழ்த்தன் பெருமுலை சுவைத்து அப்படின்னா உண்டு. அந்த முளைப்பால உண்ணணும் அப்படின்னு போனான். ஆனா என்ன பண்ணான் உயிரை வற்ற வாங்கி உண்டவாயான் கூடவே சேர்த்து உயிரையும் வாங்கி உண்டு விட்டான் எம்பெருமான். அந்த பூத்தனையை முடித்து விட்டான். பேயிடைக்கு இருந்து அந்த பேய் பூத்தனையுடைய மடியிலே இருந்து அவருடைய இடை பிரதேசத்திலே இருந்து அவருடைய உயிரையும் வாங்கினான். பேயிடைக்கு இருந்து வந்த மற்றவள் தன் பெருமுலை சுவைத்திடா இப்படி பண்ண எம்பெருமான் பெற்ற தாய் என்ன பண்ணா தெரியுமா. பெற்ற தாய் அவ அஞ்சினான். ஏன் அஞ்சனும் நம்ம ஆச்சாரியர்கள் ஆச்சரியமான வியாக்கியானத்தை இங்க அருள் செய்கிறார்கள். ஏன்னா மற்ற வெறும் தமிழ் பாட்டு தெரியும் அப்படின்னு யார் பார்த்தாலும் விபரீதமா தான் இங்க அர்த்தமானது போய் சேரும். என்னன்னு சொல்றேன். பேயிடைக்கு இருந்து வந்த மற்றவள் தன் பெருமுலை சுவைத்திடா பெற்ற தாய் இடை கிருத்தல் அஞ்சுவன் என்று தளர்ந்திட வளர்ந்த வெண்தலைவன் பெற்ற தாய் இடை கிருத்தல் அஞ்சுவன். பெற்ற தாய் என்ன சொல்றா யசோதை பிராட்டியார். யசோதை பிராட்டியார் பெற்ற தாய் கிடையாது, அவள் வளர்த்த தாய். நான் கூட பெற்ற தாய்க்கு சமம். தேவகி பிராட்டியாருக்கு ஒப்பாக தான் யசோதை பிராட்டியார் இருக்கா. அவன் பெற்ற தாய் யசோதை பிராட்டியார் என்ன பண்றான் அப்படின்னா பெற்ற தாய் இடைக்கிருத்தல் என்னுடைய இடையில இவனை வச்சுக்க முடியுமா இந்த குழந்தைய அப்படின்னு அஞ்சினானாம். பெற்ற தாய் இடைத்திருத்தல் அஞ்சுவன் ஐயோ அப்படின்னு பயப்படுறாரு. ஆனா எம்பெருமான் வளர்ந்தான் அப்படின்னு மேல போறது. இந்த நம்ம ஆச்சாரியர்கள் கேட்டுக்கிறாரு. சட்டுன்னு என்ன தோணும் எல்லாருக்குமே. ஒரு பெண்ணு வந்தா பூத்தனை அப்படின்ற பெண்ணு அந்த பெண்ணுடைய முளைப்பால உண்பதற்காக பகவான் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா அந்த முளைப்பால சுவைக்கும் பொழுது உயிரையும் உண்டு விட்டான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே மற்றொரு பெண் யசோதை பிராட்டிக்கு என்ன தோணும், இந்த பையனுக்கு நான் பால் கொடுக்கலாமா, நாளைக்கு என்னுடைய உயிரும் இது வாங்கிருச்சுன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்ற அச்சம் தான். அதுதான் இங்க ஆழ்வார் சொல்றாரு அப்படின்னு தானே எல்லாருக்குமே தோணும். சரி, இதுதான் தமிழ் படிச்ச யாருக்குமே இந்த வார்த்தைகள் வாக்கியங்களை பார்த்து இதுதான் தோணும். இதே போல மற்றொரு இடம் இருக்கு.
மூன்றாம் பத்துல கல்வன்கோல் யானறியன் அப்படின்னு திருவாலி பதிவு. அதுல மூன்றாவது பாட்டு, அஞ்சுவன் வெம் சொல் நங்காய் அரக்கர் குலப்பாவை தன்னை வெஞ்சின மூக்கர் இந்த விரலோன் திறம் கேட்கில் மெய்யே வஞ்சிய மெல்லடியம் பனைத்தோழி பறக்கழிஞ்சு வஞ்சியன் தன்பனை சூழ் வயலாளி புகுவர்களோன். அஞ்சுவன் வெம் சொல் நங்காய் அரக்கர் குலப்பாவை தன்னை வெஞ்சின மூக்கர் இந்த விரலோன் திறம் கேட்கில். ராமன் என்ன பண்ணான் அப்படின்னா சூர்பனகாவுடைய காதையும் மூக்கையும் அறுத்து விட்டான். அந்த கதையை கேட்ட உடனேயே இந்த கல்வன்கோல் அப்படின்ற பதிகம் இருக்கு இல்லையா, 3:7 திருமொழியில இந்த பதிகமானது தாய் பாசனம். என்னுடைய மகளானவள் வயலாளி மணவாளனுடன் கூட எங்கேயோ ஓடி போயிட்டா அப்படின்னு இந்த தாயானவள் புலம்பக்கூடிய பதிகமாக இது அமைந்திருக்கு. அதுல நடுவுல ஒரு பாட்டுல என்ன பண்ற, என்ன புலம்புறா அப்படின்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யார் கூட இந்த வயலாளி மணவாளனோட என்னுடைய பெண்ணானவன் போனாலே, இந்த வயலாளி மணவாளன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா முன்னொரு காலத்துல சூர்பனகையினுடைய காதையும் மூக்கையும் அறுத்தவான் அப்படின்னு. அதை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, இது பட்டருக்கு புரியல. என்னது இப்படி, அப்ப என்ன விபரீதமா தோணும் எல்லாருக்குமே. சட்டுன்னு தமிழ் படிச்ச யாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா, அப்போ சூர்பனகையினுடைய காதையும் மூக்கையும் மறுத்தான் எம்பெருமான், அவனோட தனியா இவ போயிருக்கா, அப்ப இவளுக்கு என்ன ஆகும்னு எனக்கு பயமா இருக்கு. அதுதான் ஆழ்வார் இங்க சொல்றார், அஞ்சுவன் சொல் நங்கா இறக்கர் குலப்பாவை தன்னை வெஞ்சின மூக்கறிந்த விரலோன் அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு தோணும் இல்லையா. பட்டர் நம்ம என்னன்னா ஆச்சான் இடத்துல போய் கேட்டாராம். ஆச்சான் சொன்னாரா, ரொம்ப சுலபமா எம்பெருமானாரே சொல்லி வச்சிருக்காரு, துடுப்பு இருக்க எதுக்கு கை நோவும்படியாக நம்மளுக்கு ஒரு வியாபாரம் பார்க்கணும். துடுப்பு இருக்கு, அதை வச்சு நம்ம பாத்திரத்தை இறக்கி வச்சிடலாம். அது நம்ம கையை கொண்டு நம்ம எதுக்காக பாத்திரத்தை இறக்கி வைக்கிறது, இல்லாட்டி கறியை தண்ணி வைக்கிறது, ஏதோ ஒண்ணு நம்ம கையை கொண்டு எதுக்காக கஷ்டப்படணும். அது கூட நாம ஏன் யோசிக்கணும், எம்பெருமானாரே சொல்லி வச்சிருக்காரு, எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜரே சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு என்ன சொன்னார் எம்பெருமானார் என்றால், இங்க என்ன அச்சம் அந்த தாய்க்கு அப்படின்னா, முன்பு ஒரு காலத்துல சீதா பிராட்டியோட எம்பெருமான் இப்படிதான் வந்தான், தனியா ஆரண்யத்துல புகுந்தான். ஆனா பிரமாதத்தினால கவன குறைபாட்டால என்ன ஆச்சு அப்படின்னா, சூர்பனகை அப்படின்னு ஒருத்தி வந்ததுனால அவர் இடத்துல தவறாக நடந்து கொண்டு அவர் ராவணன் இடத்துல போய் ரிப்போர்ட் பண்ண, அவருக்கு போய் புகார் சொல்ல, அகையினால ஒரு போர் வர சீதையை பிரிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவமானது நிகழ்ந்தது. அது போல இங்க வந்துருமோ, தனியா 2 பேரும் போறார்களே, பக்கத்துல யாருமே இல்லையா, அங்க லக்ஷ்மணன் இருந்தா ஆனாலும் சூழ யாருமே இல்லையே, அதே போல இங்க தனியா போறார்களே, அப்படியாவது லக்ஷ்மணனாவது இருந்தா இங்க என்ன அபாயம் வருமோ தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் தான் இங்க அஞ்சோன் வெம் சொல் நங்கா அப்படின்னு எவ்வளவு அழகா எம்பெருமானா நம்ம ஆச்சாரியர்கள்னா ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்த அறிந்து இப்படி வியாக்கியானம் செய்கிறார்கள். அதே போல இங்க என்ன ஆகுது, பேடை திருந்து வந்த மற்றவழ்த்தன் பெருமலை சுவைத்திட பெற்ற தாய் இடை திருத்தல் அஞ்சுவன் என்று தளர்ந்திட. இந்த பெற்ற தாய் இருக்காளே யசோதை பிராட்டியார், அவளுக்கு பயமா இருக்கும். ஐயோ எம்பெருமான் என்ன தோணும், எம்பெருமான் என்னுடைய உயிரை வாங்கிடுவானா அப்படின்ற பயம். இதையா யசோதை பிராட்டியாருடைய உள்ளத்துல ஓட போறது, இல்லாட்டி ஆழ்வார் தன்னை திருவுள்ளத்துல இதையா தெரிவிக்க போறார், வாய்ப்பே கிடையாது இல்லையா. அப்ப என்ன தாற்பயம் என்றால், ஐயோ நான் இவனை என்னுடைய இடையில வைத்துக்கொண்டு இவனுக்கு முளைப்பால் கொடுக்கவே தான, இதே பழக்கத்தினால இன்னொரு யாரோ ஒருத்தி வந்தா அவருடைய இடையிலேயே உட்கார்ந்தவருடைய முளைப்பால உண்ண வேண்டும் அப்படின்னு இந்த குழந்தைக்கு தோணித்து, எனக்கு நான் மறுபடியும் இதையே நான் தொடர்ந்து கொண்டு பண்ணினேனே என்றால், யார் யாரு வந்தாலும் அவருடைய இடையிலே உட்கார்ந்து கொண்டு என்னென்னலாம் பண்ணுவோம், அது விஷத்தை சாப்பிடுமோ அப்படின்னு ஒரு அச்சந்தானே உடைய மற்றபடிக்கு கிடையாது அப்படின்னு இங்க ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக அர்த்தத்தை தெரிவிக்கிறார்கள். பேடைக்கு இருந்து வந்த மற்றவள் தன் பெருமுனை சுவைத்திட பெற்ற தாய் இடைக்கிருத்தல் அஞ்சுவன் என்று தளர்ந்து வளர்ந்த வெண்தலைவன் ஆகியனாலதான் மேல வளர்ந்த அப்படின்னு போட்டார். ஏன்னா தாய் தன்னுடைய முளைப்பால கொடுக்கல அப்படின்னா அந்த பிள்ளையானது எப்படி வளரும், மேல வளர்ந்தது. அதனால இவ அச்சத்தோட நிறுத்தல, என்ன பண்ணா அப்படின்னா பரிவோட மேலும் மேலும் கொடுக்கும் பொழுது என்ன ஒரு சங்கை அப்படின்னா, இதே மாதிரி வேற எங்கேயாவது போய் மறுபடியும் கூத்தனை போல யார் இடத்துலயும் அகப்பட்டுடுமோ அப்படின்னு ஒரு வருத்தத்தோட கொடுத்தாள். ஆக பெற்றத்தாய் இடை திருத்துவன் அஞ்சவன் என்று தளர்ந்திட வளர்ந்தவன் தலைவன் சேய் முகட்டுச்சி அண்டமும் சுமந்த செம்பொன்சை விலங்கடலில் அங்கு வாய் முகட்டழிந்த கங்கை என்கரை மதுரையாச்சிராமத்துள்ளானே. சேய் முகட்டுச்சி, சேய் அப்படின்னா மிகவும் உயர்ந்த, சேய் முகடுன்னா சிகரம், சேய் முகட்டுச்சி அண்டமும் சுமந்த. இந்த மேரு பர்வதம் என்ன பண்றது அப்படின்னா தன்னுடைய முகட்டுலதான், தன்னுடைய சிகரத்துலதான் அண்டத்தையே சுமந்து கொண்டு இருக்கான். சேய் முகட்டுச்சி அண்டமும் சுமந்த செம்பொன்சை விலங்கல். செம்பொன்சை பொன்னான அந்த செம்மையான அந்த பொண்ணு, சிறந்த பொன்னாலே
ஹிரண்யத்தால ஆக்கப்பட்டது, செய்யப்பட்டதுதான் இந்த மேரு பர்வதம். செம்பொன்சை விலங்கல்னா பர்வதம், மேரு பர்வதம் இங்க. செம்பொன்சை விலங்கலில் இடிந்த வாய்முகட்டிடிந்த கங்கையின் கரை மேல். செம்பொன்சை விலங்கலில் இலங்கு வாய்முகட்டிடிந்த, இலங்குகின்றது, ஜொலிக்கின்றது, அது ஒழிக்கின்றது, எது மிளிருகின்றது, எது கங்கையானது இந்த மேருடைய முகட்டுல நின்று கொண்டு இது மிளிருகின்றது. வாய்முகட்டிடிந்த, வாய் அப்படின்னா இடம், நல்ல பெருசா விசாலமா இருக்கு. சிகரமே பொம்மை சிகரம் அப்படின்றது எப்படி இருக்கும், பாயிண்டடா இருக்கும் இல்லையா? ஆனா இது பெரிய பர்வதம் ஆகினால இதோடைய சிகரமே நல்லா இடமுடைத்தாக இருக்கு. வாய்முகட்டிடிந்த கங்கையின் கரை மேல், அப்படிப்பட்ட கங்கையினுடைய கரை மேல மதுரையாச்சிராமத்துள்ளானே. 6வது பாட்டு. தேரணங்கள் கண்ணி திறத்து ஒரு மரத்துளில் புரிந்து வாரணம் இமிலியரும் நடத்த பணிமுகில் மன்னன் எம்பெருமான் கரணம் தன்னால் கடுங்குணல் கயத்த கருவறை பிளவிழப்போக்கே வாரணம் புணர்ந்த கங்கையின் கரை மேல் மதுரையாச்சிராமத்துள்ளானே. தேரணங்கள் கோல், அணங்கு அப்படின்னா நோய் அப்படின்னு அர்த்தம். அதாவது தேர் இருக்கு இல்லையா, தேர் அணங்கு அல்குல். அல்குல்னா இடைப்பிரதேசம், இந்த இடுப்பு பிரதேசம், இடைப்பிரதேசம். பெண்களுடைய அல்குல் அப்படின்றது ரொம்ப சிரித்து இருக்கும். அதுக்கு ஒப்பாக என்ன சொல்லுவார்கள்னா தேர் தட்டை சொல்லுவார்கள். ஏன்னா தேர் தட்டுன்றது ஒரு மாதிரி அகலமா இருந்து அப்புறம் சிரித்து கொண்டு வரும் இல்லையா, ஒப்பாக சொல்லுவார்கள் தேர் அப்படின்றது. ஆனா அந்த தேரை காட்டிலும் ரொம்பவே அழகாக இருக்கிறபடினால அந்த தேரை நேர இதுக்கு உபமானமாக சொல்ல முடியாது. அதனால அதே அணங்கு அப்படியே நோய், அதாவது வருத்தத்தோட ரொம்ப ஈஸியா சொல்ல முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் அதை இந்த உபமானமாக சொல்ல முடியும் அப்படின்னு தாற்பயம். தேரணங்கள் கோல் செடுங்கயர், ரொம்ப செழுமையான கயர் போன்ற மீனை போன்ற கண்ணை உடைய செடுங்கயர் கண்ணி, இப்படிப்பட்ட கண்ணை உடைய நப்பினை பிராட்டியார். அவள் திறத்து, அவளுக்காக என்ன பண்ணா எம்பெருமான், கிருஷ்ணன் எம்பெருமான், கண்ணன் எம்பெருமான் செடுங்கயர் கண்ணி திறத்து ஒரு மரத்தொழில் புரிந்து. மரம் அப்படின்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். கோபத்தோடு ஒரு செயலை செய்தானா. என்ன செய்தான் என்றால் ஒரு மரத்தொழில் புரிந்து வாரணம் இமிலேறு முன்னெடுத்த பூமி இருக்கு இல்லையா, பூமிக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய இமில் அப்படின்னா திமில், அதாவது இந்த கக்கூத் அப்படின்னு சொல்லுவார்கள். எழுத்தினுடைய கழுத்து இருக்கு இல்லையா, அது உசந்து இருக்கும், இந்த கக்கூத் அப்படின்னு பெயர் இருக்கு. அந்த 7 ரிஷபங்களை எம்பெருமான் முறித்தான், அடக்கினான், அதை அழித்தான். பாரணம் இமிலேறு முன் அடர்த்த பனிமுகில் மன்னன் எம்பெருமான். பனி அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு அர்த்தம், குளிர்ந்த முகில். அப்படிப்பட்ட நீல மேகத்தை மொத்தவனாக எம்பெருமான் இருக்கான். பனிமுகில் மன்னன் எம்பெருமான் அணிமதற்கு தேரணங்கள் பனிமகில் வண்ணன் எம்பெருமான் காரணம் தன்னால் கடும்புணல் கயத்த கருவறை பிளபழ குத்தி வாரணம் படர்ந்த கங்கையின் கரை மேல் மதுரையாச்சிராமத்துள்ளானே. இந்த கங்கையானவள் எப்படி பூமிக்கு வந்தாள் அப்படின்ற சரித்திரம் பிரசித்தம் ஸ்ரீராமாயணத்துல. பகீரத பிரயத்னம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவன் பகீரதன் அப்படின்னு சகர மன்னவனுடைய அந்த சந்ததியில பிறந்தவன், ரகுவம்சத்துல பிறந்தவன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவன். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா அவன் தான் ரொம்ப கடுமையான தபசு பண்ணி கங்கையை கொண்டு வந்தான் இல்லையா, அந்த சரித்திரம் இங்க சொல்லப்படுறது. காரணம் தன்னால், என்ன காரணம் அப்படின்னா இங்க நல்ல தப்போ பலம் இருக்கு. இந்த தப்போ பலம் அப்படின்ற அந்த காரணத்தினால என்ன பண்ணான்னா காரணம் தன்னால் கடும் புனல் கயத்தார். இந்த கடுமையான புனல் நீர் இருக்கு இல்லையா, கங்கையானது ஓடி வருதான். ஓடி வரும் பொழுது கயத்த, அதை தகைத்து இருக்கக்கூடிய பிரதிபந்தகமாக என்ன இருந்ததுன்னா மலைகள், ஒரு மலை இருந்ததுதான். அந்த மலையை என்ன பண்ணான்னா தன்னுடைய தப்போ வலிமையினால இந்திரனிடத்துல பிரார்த்திச்சு. 2 அர்த்தங்கள் ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்திரனிடத்துல பிரார்த்திக்கிறான்னா, இந்திரன் என்ன பண்றான்னா நடுல தடையாக இந்த மலை இருக்கு இல்லையா, அந்த மலையை முறிப்பதற்காக, அதை பிளப்பதற்காக தன்னுடைய சதுர்தந்தி, தன்னுடைய தந்திகள், அதாவது தன்னுடைய 4 யானைகள், சதுர்தந்தி அப்படின்னு இருக்கு, 4 யானைகளை இந்திரனான அனுப்பி வைக்கிறான். இல்லைன்னா ஒரு யானைக்கு சதுர்தந்தின்னு பெயர் வரணும். ஆக அந்த யானையை அந்த இந்திரனான அனுப்பி வைக்கிறான். அந்த யானை குத்த இந்த மலையானது பிளந்து போச்சு. அதான் தெரிவிக்கிறார் ஆழ்வார். காரணம் தன்னால் கடும்புணல் கயத்த கருவை கருமையான வரைனா மலை, அந்த கருமையான மலை இருக்கு இல்லையா, அந்த கருவறை பிளவட குத்த, அந்த வாரணம்னா யானை, அந்த வாரணமானது குத்த இந்த மலையானது பிளந்து போச்சு. அப்படிப்பட்ட வாரணம் புணர்ந்த கங்கை, அந்த வாரணமானது கொண்டு வந்த கங்கையாக இந்த கங்கையானது இருக்கு. அந்த கங்கையினுடைய கரை மேல் மதுரையாச்சிராமத்துள்ளானே அப்படின்னு 6ஆம் பாட்டில் முடிச்சார். அதுக்கப்புறம் 7ஆம் பாட்டு. வெந்திரல் கடிரும் வேலைவாயமுதும் உன்னுடைய விண்ணவர் கரசும் இந்திரர் கருள் எமக்கும் ஈந்தருளும் இந்த எம்படிகள் எம்பெருமான் அந்த ரத்தமர நடினை வணங்க 1000 முகத்தினால் அருளி மந்தரத்திடிந்த கங்கையும் கரை மேல் மதுரையாச்சிராமத்துள்ளானே. வெண்திரல் கடிருன்னா யானை, ஐராவதம் அப்படின்ற யானை. வெண்திரல் நல்ல வெப்பமான ஒரு திறமை பெற்றதான, சக்தியை பெற்றதான இந்த ஐராவதம் அப்படின்ற யானை எங்கேருந்து வந்தது? க்ஷீராதியை கடையும் போது வந்தது.
வெண்திரள் களிரும் வேலைவாய் அமுதும், வேலை அப்படின்னா க்ஷீராப்தி அப்படின்ற கடல், அதுல இருந்து என்ன அந்த வாயில அது இடத்துல என்ன வந்தது, அமுதும், அந்த அமுதம் வந்தது இல்லையா, இது ரெண்டுத்தையும் யாருக்கு கொடுத்தான் எம்பெருமான். வெண்திரள் களிரும் வேலைவாய் அமுதம், விண்ணோட விண்ணவர்க்கரசும், விண்ணானது சொர்க்கம், அந்த விண்ணுக்கு அரசு, அந்த ராஜ்யம் இருக்கு இல்லையா, சொர்க்கத்தை ஆளக்கூடிய அந்த ஆதிபத்தியம் ராஜ்யம் எல்லாவற்றையும் இந்திரர் கருளியே, இந்திரனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தான். எமக்கும் ஈந்தருளும், எனக்கும் கொடுத்தான் அப்படின்னு இந்த ஆழ்வார் சொல்றார். சட்டுன்னு எல்லாருக்கும் என்ன தோணும், இன்னாருக்கு 1000 ரூபாய் சம்பாவனை கொடுத்தார், எனக்கும் கொடுத்தார் அப்படின்னா எல்லாருக்குமே என்ன தோணும், எனக்கும் 1000 ரூபாய் கொடுத்தார் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். ஆனா இங்க என்னன்னா ஒரு பாதம் இருக்கு. என்ன பாதம், அதாவது பொருந்தாமை. என்ன பொருந்தாமை இருக்கு அப்படின்னா, இந்திரனோ பிரயோஜனாந்தரபரன், அவனுக்கு அமுதம் வேணும், விண்ணவர் வேணும், விண்ணவர்கள் நாடு வேணும், இதெல்லாம் இந்திரனுக்கு வேண்டியது. சரி, அவனுக்கு எம்பெருமான் இதெல்லாம் கொடுத்தான் அப்படின்னா தகும். எனக்கும் ஈந்திரனும் அப்படின்னு எமக்கு அப்படின்னு தன்னுடைய அடியார்களையும் சேர்த்துக்கிறார். இவர்களோ அனன்ய பிரயோஜனர்கள், இவர்களுக்கோ எம்பெருமான் திருவடிகள்ல கைங்கரியம் தான் புருஷார்த்தம். இப்படிப்பட்டவர்களுக்கும் வேலைவாய் அமுதம், வெந்திரல் களிறு, விண்ணவர் கரசு, இதெல்லாம் கொடுத்து என்ன லாபம் இருக்க பொழுது, இவர்கள் பெறவே மாட்டார்களே, இவர்கள் அபேட்சிக்கவே மாட்டார்களே. ஆகையினால நம்ம ஆச்சாரியர்கள் என்ன பண்றார்கள், இந்த பொருந்தாம இருக்கிறதுனால என்ன பண்றார்கள் அப்படின்னா, எனக்கு கொடுத்தது என்ன அப்படின்னா, முன்னாடி சொன்னதெல்லாம் இந்திரனுக்கு கொடுத்தான், எனக்கு தன்னையே கொடுத்தான் அப்படின்னு சேர்த்து கொள்ள வேண்டும். அத்தியாகாரா அப்படின்னு சொல்லுவார்கள், சேர்த்து கொள்ள வேண்டும். இந்திரர்களுடைய எமக்கும் ஈந்தரும் எந்த எம்மடிகள் எம்பெருமான், எந்த அப்படின்னா என்னுடைய தந்தை, என்னுடைய சுவாமி. எம்மடிகள் எந்த அப்படின்னா என்னுடைய உட்பாதகன், எம் அடிகள் அப்படின்னு என்னுடைய சுவாமி. எந்த எம்மடிகள் எம்பெருமான், அந்தரத்த அமரர் அடியினை வணங்க, அந்தரத்துல இருக்கக்கூடிய அமரர்கள் எல்லாம் அடியினை வணங்க, எம்பெருமானுடைய திருவடியை வணங்க. எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, கங்கையை பார்த்து ஆணையிடணும், நீ போ 1000 முகமாக நீ அருள் செய்ய, எல்லாருக்கும் போய் உபகாரமாக இரு. 1000 முகத்தினால் அருளி மந்திரத்தெளிந்த கங்கையின் கரை மேல், அதாவது மந்திர பர்வதம் இருக்கு இல்லையா, அந்த மந்திர பர்வத்தத்தில் இருந்து 1000 வழியா ஸ்ரோதஸாக இந்த கங்கையானது லோகத்துல இந்த பிரபஞ்சத்துல பரவி இருக்கு. ஆக எல்லாருமே எம்பெருமானை வணங்க, எம்பெருமான் இந்த மாதிரி அருள் செய்தான் அப்படின்னு ஒரு வியாக்கியானம். மற்றொரு வியாக்கியானம் என்ன அப்படின்னா, இந்த அமரர்கள் எல்லாம் கங்கையை போய் வணங்க, கங்கை என்ன பண்ணிது அப்படின்னா, தானே 1000 முகத்தை எடுத்துக்கொண்டு 1000 முகத்தினால் எல்லாருக்கும் அருள் புரிய வேண்டும் என்பதற்காக 1000 ஸ்ரோதஸாக கங்கையானது ஏற்பட்டது அப்படின்னு மற்றொரு வியாக்கியானமாக காட்டுகிறார்கள். அதாவது சில இடத்துல கங்கையானது மந்திர பர்வதத்துல விழுது, சில இதுல என்ன பண்றதுன்னா மேரு பர்வதத்துல, இமயத்துல என்று இப்படி பல பர்வதங்களை கங்கையானது விழுறதுனால 1000 முகத்தினால கங்கையானது அருள் செய்கிறது என்றும் இந்த பாட்டுக்கு அர்த்தமாக ஆச்சாரியர்கள் அருள் செய்கிறார்கள். ஆக 1000 முகத்தினால் அருளி மந்திரத்திலிருந்த கங்கையின் கரை மேல் மதுரையாச்சிராமத்துள்ள அனேன். அதுக்கப்புறம் 8வது பாட்டு, மான் முனிந்து ஒரு கால் வரிசலை உழைத்த மன்னமன் பொன் நிறத்துறவோன் ஊன் முனிந்து அவனதுடல் இருபிளவா உயிர்நுதி மடுத்து அயனரனை தான் முன்னிஞ்சிட்ட வெத்திர சாபம் தவிர்த்தவன் தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி கொண்ட கங்கையின் கரை மேல் மதுரையாச்சிராமத்துள்ள அனேன். மான் முனிந்து ஒரு கால் வரிசலை வளைத்த மன்னவன், மான் மாரீச்சன் என்கிற மாயா மிருகம், அந்த மானை எம்பெருமான் முனிந்தான் கோவப்பட்டான். மான் முனிந்து ஒரு கால், ஒரு நாளிலே ஒரு கால் வரி சிலை, அடகிய சிலை, அந்த வில்லை வளைத்தான் எம்பெருமான், அதை அம்பை எய்தினான். வரிசிலை வளைத்த மன்னவன் பொன் நிறம் துறவோன், பொன் நிறம் இரண்யன் அப்படின்னு இருக்கான் இல்லையா, அவன் பொன்மயமான உடம்பை உடையவன், உறவோன் நல்ல மிடுக்கை உடையவன், நல்ல பலத்தை உடையவன். பொன் நிறத்தோ உறவோன் ஊன் முனிந்து அவனதுடல் இருபிளவா உயிர்நுதி மடுத்து, ஊன் முனிந்து, அவனுடைய ஊன்னா மாம்சம், என்னுடைய மாம்சத்துல ஒரு கோபத்தை கொண்டு என்னுடைய பக்தன் பிரகலாதனுக்கு இந்த ஒரு பெருத்த உடம்பு இருக்கிறபடினாலதான சிறுக்கால தானே இவ்வளவு உபதிரவங்கள் நீ செய்யற அப்படின்ற அந்த முனிவோட எம்பெருமான் என்ன பண்ணா, முனிந்து அவனது உடல் இருபிளவா, 2 பிளவாக 2ஆக பிளந்து போகும்படியா இருபிளவா உகிர்நுதி மடுத்து, கூர்மையான அவனுடைய உயிர் இருக்கலையே அந்த நகம், அதை அவனிடத்துல பிரவேசிப்பித்து, அவனுடைய உடம்புல பிரவேசிப்பித்து உயிர்நுதி மடுத்து, இப்படி பிரகலாதனுக்கு பண்ண அனுகிரகம். மான் முனி தொருகால் வரிசலை வளைத்த மன்னவன், இது நேர பிராட்டிக்காக. உயிர்நுதி மடுத்து அப்படின்றது பிரகலாதனுக்காக. ஊன் முனிந்து அவனதோடால் இருபிளவா உயிர்நுதி மடுத்து அயன் அரனை தான் முனிந்திட்ட வெந்திர சாபம் தவிர்த்தவன். அடுத்தது சிவபெருமானுக்கு பண்ணின அனுகிரகம். அயன் அரணை தான் முனிந்திட்ட, அயன் இருக்கானையா பிரம்மா, அவனே சாபமிட்டான். அவனே சாபமிட்டான் அப்படின்றதுக்கு என்ன தாற்பயம்னா, 5 தலை இருந்ததா பிரம்மாவுக்கு, அதுல ஒரு தலைய பரமசிவன் கிள்ளினார்.
கிள்ளும் பொழுது அனுமதி கொடுக்காம தடுத்திருக்கலாம் பிரம்மா. ஆனா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, சரி செருக்கு இருக்கா, நீ பட்டது நீ படுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு விட்டுட்டார், அனுமதி பண்ணிட்டார். தலையை கிள்ளினா அப்புறம் கோபத்தோட என்ன பண்ணாரு, கபாலீபம் பவிஷ்யசி அப்படின்னு சாபம் கொடுத்தார். இந்த கபாலம் போர்டானது உன் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தார். அதுதான் ஆழ்வார் இங்க தெரிவிக்கிறார். அயன் அரணை தான் முனிந்திட்ட, அவனே முனிந்து இட்டான், தேவையே இல்லை, உன்னுடைய பிதா தானே, அந்த பிள்ளை வரும்போது தடுத்திருக்கலாம், தடுக்காமல் அனுமதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவனே கோபப்பட்டு சாபமிட்டானே. ஆகையினால இங்க என்ன தெரியறது அப்படின்னா, இப்படி பெற்ற தகப்பன் கூட கைவிட்டாலும் பகவான் ரட்சிப்பான். இந்த மாதிரி அர்த்தங்கள் தான் நம்ம ஆச்சாரியர்கள் தான் காட்டுவார்கள். ஏன்னா இந்த சரித்திரங்கள் இருந்து ஒரு தேவதையை பழிக்கிறதுனால நமக்கு என்ன இப்ப லாபம் ஏற்படும்? எல்லாமே வைஷ்ணவர்கள் தான், எல்லாருக்குமே எம்பெருமான் அந்தரியாமையாக தானே இருக்கான். ஆக ஒரு தேவதைய இந்திரனையோ சந்திரனையோ இல்லாட்டி பரமசிவனாரையோ இல்லாட்டி பிரம்மாவையோ இவர்கள்லாம் தாழ்ந்தவர்கள் அப்படின்னு பழிப்பதான நமக்கு என்ன பயன் இருக்கு? என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இவர்கள் கைவிட்டாலும் லோகத்துல உள்ளவர்கள் சம்சாரிகள் கைவிட்டாலும் பகவான் எந்த நிலையிலும் ரட்சிப்பான் அப்படின்னு பாசிட்டிவ் சென்ஸ்ல தான் நம்ம கொண்டு போகணும். அதே போலதான் இங்கேயும் ருத்ரனை பத்தி நம்ம ஆச்சாரியர்கள்லாம் எங்க குறைவாக பேசினாலும் அதுக்கெல்லாம் தாற்பயம் என்ன அப்படின்னா, அந்த தன்மையில தான் நோக்கம். ருத்ரன் அப்படின்ற அந்த வியக்தி சில இடத்துல நீலார் கண்ட தம்மானம் இரண்டான் குணம் இந்திரனம் நுண்ணுணர்வு, நீலார் கண்ட தம்மான் நுண்ணுணர்வு அப்படின்னா ஆழ்வார்கள் தான் சாதிப்பார்கள். சூக்ஷ்மமான அறிவை உடையவர் ருத்ரன் அப்படின்னு அவங்க அங்கெல்லாம் கொண்டாடுவார்கள். மற்ற இடத்துல ஆழ்வார்கள் நிந்திப்பார்கள். ஏன் நிந்திக்கிறார்கள் அப்படின்னா, அந்த வியக்தியை நிந்திக்கிறது கிடையாது, அந்த வியக்தியின் இடத்துல நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான். என்ன தன்மை அப்படின்னா, நான் அப்படின்ற அகங்காரம் செருக்கு, நானே சாதிச்சுப்பேனே, எனக்கே பலம் இருக்கே, நானே பார்த்துப்பேனே அப்படின்ற எண்ணம் யாருக்கு தான் வராது. ஆக அந்த எண்ணத்தை தான் நம்ம ஆச்சாரியர்கள் தான் கண்டிக்கிறார்கள். இங்கேயும் அதே தான். என்ன ஒரு கிரமத்தை நம்ம ஆச்சாரியர்கள் காட்டுறார்கள் அப்படின்னா, முதல்ல எம்பெருமான் யாருக்கு உபகாரம் பண்ணான் இந்த பாட்டுல? மான் முனிந்து ஒருகா வரிசையில விளைத்தவன் அவன். இது நேர பிராட்டிக்கு உபகாரம். பிராட்டி கேட்ட உடனே என் அன்பின் படி நின்று சிலைப்படி எம்பிரானேக பின்னே இலக்குமணன் விரிந்தது அடையாளம் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்லிக்கிறார். கேட்ட உடனே பின்னாடியே ஓடினான், மாயாமிருகத்தின் பின்னாடி எம்பெருமான் ஓடினான். இது பிராட்டிக்கு அனன்யார்கையாக விட்டு அகலவில்லே இறையும் என்று விட்டு பிராட்டிக்காக பண்ணின உபகாரம் முதல்ல. அதற்கு பிறகு ஒரு சிறுக்கன் சின்ன குழந்தை பிரகலாதன் அவனுக்கு பண்ணின உபகாரம் இரண்டாவது தெரிவித்தார். அதற்கு பிறகு துர்மானியான இந்த ருத்ரனுக்கு பண்ணின உபகாரம். ஏன்னா என்ன உபகாரம்? உன்னுடைய சாபம் தவிர்த்தான் எம்பெருமான். அப்படி பண்ண அவன் கபாலித்தும் பவிஷசி அப்படின்னு இந்த மண்டையோடானது அவன் கையிலே ஒட்டி கொள்ள, அலங்கல் மார்பில் வாசனை ஏறும் வரைமார்பக தளித்து வந்த அப்படின்னு மேல நிறைய பாட்டு திருமங்கி ஆழ்வாரை பாட போறார். அவர் வெந்தாரின்பம் சுடி நீர் மெயில் பூசி கையகத்து ஒரு சந்தாத்தலுக்கு நிலகழும் தெரியும் பெரியோன் தான் சென்று என் எந்தால் சாபம் தீர் என்ன இளம் கமுது நீர் திருமார்பில் தந்தான் சந்தார் புழையில் சூழ்ந்த சாலத்தியராம மடை நெஞ்சே அப்படின்னு அடுத்த பதிகத்திலே தெரிவிக்க போறார். ஆக எம்பெருமானுடைய அந்த தேர்வை நீர் வாச நீரை எம்பெருமான் தெளிக்க இந்த கபாலமானது சுப்பு நூறாக உடைந்தது அப்படின்னு சரித்திரம் கேள்விப்படுறோம் இல்லையா? யாருக்கு அனுகிரகம்? இங்க துர்மானியான ருத்ரனுக்கு. அதாவது என்னாலே நான் சாதித்துக் கொள்ள முடியுமே அப்படின்ற எண்ணம் வந்ததே என்றால் நமக்கும் இதேதான் கதி. அந்த எண்ணத்தை ஒழித்து எம்பெருமான் திருப்படிகளில் அடிபணிய வேண்டும் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதான் தாற்பயமே ஒழிய ஒரு தேவதையை தேவலாம நிந்த பண்ணி யாருக்குமே பயன் கிடையாது. அதை ஆச்சாரியர்கள் செய்ய போறது கிடையாது. ஆக இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு துர்மானத்தோட இருக்கக்கூடாது, இயற்கை இயலாது. மற்றொன்று, சம்சாரிகள் கைவிட்டாலும் எப்பொழுதும் ரட்சிக்கிறதுக்கு எம்பெருமான் சித்தமாக இருக்கான் அப்படின்ற அர்த்தத்தையும் தான் இங்க கொள்ள வேண்டும். ஆக மான் முனிந்துருகா விரிசிலை வளைத்த மன்னமன் பொன்னிறத்துறவோன் ஊன் முனிந்த அமனதுடல் இருபிளவா உகிர்முதி மடுத்து அயன் அரணை தான் முனிந்திட்ட பெண் திரள் சாபம் தவிர்த்தவன் தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி கொண்ட கங்கையின் கரை மேல் உதரியாச்சி ராமத்துள்ளானே. தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி விஸ்வாமித்திரர் பிறவியில க்ஷத்திரியராக இருந்தார். க்ஷத்திரியராக இருந்த பொழுதிலும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பிறவியிலே உயர்ந்த தபச பண்ணி அவர் பிரம்ம ரிஷியாக உயர்ந்து விட்டார். தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி விஸ்வாமித்திரர் அப்படின்ற மாமுனி. அவர் கொணர்ந்த கங்கை, அவர் கங்கையை கொண்டு வந்தாரா? கொணர்ந்த அப்படின்னா கொண்டு வருது அப்படின்னு அர்த்தம். அவர் கங்கையை கொண்டு வந்தாரா அப்படின்னா அங்கதான் நம்ம ஆச்சாரியர்கள் அர்த்தம் காட்டுறார்கள். அவர் கங்கையை கொண்டு வரல, கொணர்ந்த கங்கை அப்படின்னா கங்கை கரைக்கு 2 பசங்களை ஆக்ஷன் போயிருக்கு, அதுதான் கொணர்ந்த கங்கை அப்படின்னு அர்த்தம். எந்த 2 பிள்ளைகளை ஆக்ஷன் போனார் அப்படின்னா, ராமன் லக்ஷ்மணன் 2 சிறு பிள்ளைகளை சிறு வயசுல இருக்கும் பொழுது விஸ்வாமித்திரர் கங்கையினுடைய கரைக்கு அவர்களை ஆக்ஷன் போனார் அப்படின்னு ஒரு அர்த்தம். மற்றொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, தவம் புரிந்து உயர்ந்த மாமுனி அப்படின்னு பகீரதனையே சொல்லலாம்.
ரொம்ப தபசு பண்ணியிருக்கான் இல்லையா, அவன் கொண்டு வந்த கங்கை அப்படின்னு சொன்னா சுலபமான அர்த்தம் என்று மற்றொரு அர்த்தம். தவம் புரிந்து இருந்த மாமணி கொண்டிருந்த கங்கை என்கிற மேல்வதறி ஆச்சராமத்துள்ள அணே 9ஆம் பாட்டு. கொண்டல் மாருதங்கள் குலவரை துகநீர் குறைகடல் உலகுடன் அனைத்தும் குண்டமா வயிற்றோன் ஒன்றுடரேந்த உவரும் மொழியும் நான் அண்டமோடு அன்றகரத்திலிருந்து அங்க அவனியால் அலமர பெருகு மண்டுமா மணிநீர் கங்கை என்கிற மேல் வதறி ஆச்சராமத்துள்ள அணே. கொண்டல், கொண்டல்னா மேகம், கொண்டல் மாருதம்னா காற்று, கொண்டல் மாருதம் குலவரை, குலவரைனா குல பர்வதம், தொகு நீர் கூட்டம் கூட்டமாக சமூகமாக இருக்கக்கூடிய நீர், தொகு நீர் குறைகடல், குறைகடல்னா சப்திக்கக்கூடிய கடல், ஓசைப்படுறது இல்லையா குறைகடல், உலகுடன் அனைத்தும் எல்லா உலகங்கள் எல்லாம் உலகுடன் அனைத்தும் உண்டமாக ஈற்றோன் எம்பெருமான் இந்த வட்டத்தல சாயியாக எல்லாத்தையும் வயிற்றுல அடக்கினான் இல்லையா அந்த சரித்திரம். உண்டமாக ஈற்றோன் ஒன்றுடரே இந்த ஒவ்வொரு மூலியமானான். ஒன்றுடர் சூரியன் அப்படின்ற உள்ளிய சுடர், நல்ல சுடர் மிக்க அந்த பதார்த்தம் சூரியன். ஒன்றுடர் ஒன்பது மூழியமானான். ஒன்பது அப்படின்னா தேவர்கள், தேவர்கள் இருக்கக்கூடிய உலகம். ஒன்பது மூழியம் அந்த ஊழி காலத்தில் இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே எம்பெருமான் தான் ஆனான். இது சம்பிரதாயத்துடைய அடிப்படையான கொள்கை. சரீராத்மா பாவம் எல்லாத்துக்கும் எம்பெருமான் அந்தரியாமையாக ஆத்மாவாக இருக்கிறான் என்று. ஒன்பது மூடியமானான் அண்டம் மூடரு தந்தரத்திழிந்து அன்றவனியாள் அலமர. அண்டம் மூடருக்கு, அண்டம் அப்படின்னா இங்க சத்தியலோகம் பிரம்மலோகம். அதுல அங்கதானே கங்கை இருந்தது, தேவலோகத்துல கங்கையானது இருந்தது. அண்டமோடு இருந்து அந்த சத்தியலோகத்துல பிளந்து கொண்டு கீழே வருது கங்கையானது. அண்டமோடு இருந்து அன்ற அந்தரத்தில் இருந்து அந்தரத்துல வந்து இடியறது, தேவலோகத்துல அந்த அந்தரத்துல வந்து இடியறது. அதுக்கப்புறம் அங்க அவனியாள் அலமர. அவனி அப்படின்னா பூமி அப்படின்னு அர்த்தம். அவனியாள் பூமி பிராட்டியார் அலமர, அவளால பொறுக்கவே முடியல. பூமிக்கு என்ன பெயர்? பூமிக்கு க்ஷமா, க்ஷிதிஹி அப்படின்னு பெயர் பூமிக்கு. க்ஷிதிஹி அப்படின்னா பொறுமை அப்படின்னு அர்த்தம். இவ பெயர் என்ன வச்சுட்டு இருக்கானா பொறுமை அப்படின்னா பெயர் வச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்டவள் கூட என்ன தாங்க முடியல அப்படின்னா இந்த வேகத்தை, கங்கை வரக்கூடிய இந்த வேகத்தை அவளால தாங்க முடியல. அங்க அவனியாள் அலமர பெருகு மண்டுமா மணிநீர் கங்கை. மண்டு அப்படின்னா நெறிந்த அடர்ந்து வருது கங்கை, இப்ப டென்ஸா இருக்கு, அடர்ந்து இருக்கக்கூடிய கங்கை. மணிநீர் தெளிந்த நீர். அப்படிப்பட்ட கங்கையினுடைய கரையில வதரியாச்சராமத்துள்ள அணே அப்படின்னு 9ஆம் பாட்டு கடைசி பாட்டு. வருந்திர மணிநீர் கங்கை எங்கரை மேல் வதரியாச்சராமத்துள்ள அணை கருங்கடல் முன்னீர் மண்ணனை எண்ணி கலியன் வாயுலை செய்த புனுவல் வரன் செய்த வைந்துமைந்தும் வல்லார்கள் மாணவர் உலகுடன் மருவி பெருங்கடல் உலகமாண்டு வெண்புடை கேள் இமயவரங்கு வருதாமே. வருந்திரை மணிநீர் கங்கையின் கரை மேல். வருந்திரை வருகின்ற இந்த ஜலமானது கங்கை. வருந்திரை மணிநீர் தெளிந்த நீர். வருந்திரை மணிநீர் கங்கையின் அலையறிகின்றது. கடல்ல தான் அலையறியும், இங்க அவ்வளவு வேகமா வந்து அலையறிகின்றதாக இந்த நதியானது இருக்கு. வருந்திரை மணிநீர் கங்கையின் கரை மேல் மதுரையாச்சிராமத்துள்ள அணை கருங்கடல் முன்னீர் மன்னனை எண்ணி. கருங்கடல் முன்னீர் மன்னன் எம்பெருமான் கருத்த கடலை போன்ற நிறத்தை உடையவனாக இருக்கான். அதே போல முன்னீர் மன்னனாக எம்பெருமான் இருக்கான். ஆற்று நீர், ஊற்று நீர், வருஷ ஜலம் என்று 3 நீர் சொல்லுவார்கள். கடலுக்குள்ள சேரக்கூடியது என்ன அப்படின்னா ஆற்று நீர், ஊற்று நீர், அதே போல வருஷ ஜலம். அதுக்குள்ள சேர அப்படின்னு கிடையாது. நீர் வந்து 3ஆ பிரிக்கிறார்கள். ஆற்று நீர் அப்படின்றது இருக்கு, நதி அப்படின்றது, ஊற்று நீர் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடியது, பூமிக்குள்ள இருக்கக்கூடியது ஊற்று நீர், அதே போல வருஷ ஜலம் மேல பொழியக்கூடிய, மேல பொழியக்கூடிய ஜலம். ஆக அந்த முன்னீர், அப்படிப்பட்ட முன்னீரை கொண்டது கடல் அப்படின்னு இல்லாம போனா கூட நீரை கொண்டது கடல் அப்படின்னு இருக்கிறதுனால அப்படிப்பட்ட கடலுடைய நிறத்தை கொண்டவன் எம்பெருமான். பரிந்துரை மணிநீர் கருங்கடல் முன்னீர் மன்னனை எண்ணி அவனை சிந்தித்து கொண்டு கலியன் திருமங்கை ஆழ்வார் வாயுலி செய்த பணுவல். அவர் வாயுலி செய்த பணுவல், பணுவல்னா ஸ்தோத்திரம் அப்படின்னு அர்த்தம். ஆக திருமங்கை ஆழ்வார் ஸ்தோத்திரம் பண்ணினார். வாயுலி செய்த பணுவல் வரன் செய்த 5 வல்லார்கள். வரன் செய்த, வரம் அப்படின்னா இங்க பகவானுடைய பிரசாதம், அனுகிரகம், எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால செய்யப்பட்ட இந்த 5 பட்டுப்பாட்டு. வரன் செய்த 5 வல்லார்கள் வானவர் உலகுடன் மருவி பெருங்கடல் உலகமாண்டு வெண்புடை கிழிமயவராகவர் தாமே. இது வெறும தமிழ் தெரிஞ்ச ஒருத்தரிடத்துல போய் கொடுத்தோமே என்றால் என்ன அர்த்தம் தோன்றும் என்றால், வருந்திரைமன் வானவர் உலகுடன் மருவி முதல்து கருங்கடல் முன்னீர் மன்னனை எண்ணி கலியன் வாயுலி செய்த பணுவல் வரன் செய்த 5 வல்லார்கள். அவர்களுக்கு பலம் என்ன அப்படின்னா வானவர் உலகுடன் மருவி, வானவர்களுடைய உலகம் அப்படின்னா மாணவர்கள் யாரு? தேவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டு வானவர்களுடைய உலகத்திலே போய் மருவி அங்கே பொருந்தி இருந்து கொண்டு அதுக்கப்புறம் மருவி அங்க பர்மனண்டா இருக்க முடியாது. மாணவர் உலகுடன் மருவி
இருங்கடல் உலகம் ஆண்டு. இருங்கடல் உலகம் அதாவது பெருத்த இந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் இத்த வெண்பொற்ற குடை கீழ ஆண்டு. இருங்கடல் உலகம் ஆண்டு வெண்குடை கீழ். வெண்பொற்ற குடை கீழ் உலகம் முழுவதையும் ஆண்டு. அப்புறம் இவன் எவராக வருதாமே அப்படின்னு தோன்ற வாய்ப்பு இருக்கு. வெறும் தமிழர்களிடத்துல இந்த பாசுரத்தை காண்பித்தோமே என்றால் என்ன அர்த்தம் சேரும் அப்படின்னா, தசரதன் போன்ற சக்கரவர்த்திகள் எடுத்துக்கொண்டோமே என்றால் அவர்கள் விருப்பத்துக்கு தக்க அப்பப்ப தேவலோகத்துக்கு போயிட்டு வருவார்கள் அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா. அவங்க விருப்பத்துக்கு தக்க அவர்கள் வானவர் உலகுடன் மருவி. இது அமெரிக்காவுக்கு போனா முதல்ல கிரீன் கார்டு அப்படின்னு கொடுக்குறார்கள் இல்லையா. அந்த கிரீன் கார்டு வந்து பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் கிடையாது, ரெசிடென்சி கிடையாது. அங்க கிரீன் கார்டு அப்படின்னு எது ஒன்று கொடுக்குறாரு. அங்க அது பெற்றுக்கொண்டா அப்போ போயிட்டு வரதுக்கு சௌலபியமாக இருக்கு, சுலபமாக போயிட்டு வந்துடலாம். மறுபடியும் இந்த நாட்டுக்கு வந்தாச்சு, இங்க தங்குவார்கள். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவர்கள் சிட்டிசனா ஆனப்புறம் மொத்தமாவே அங்க ஷிஃப்ட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கார்கள் ராஜாவும். தசரதனா என்ன பண்ணியிருக்கான், அவன் சண்டை போடும் போது தேவர்களுக்கு உபகாரமாக போய் அங்க சேருவான், தேவலோகத்துக்கு போயிட்டு மறுபடியும் பூமிக்கு வருவான். பூமிக்கு வந்து அப்புறம் இறந்த பிறகு அவன் என்ன பண்ணான், வானுலகத்துக்கு போனான் இல்லையா. அந்த கிரமம் இங்க தோன்றலாம். ஆனா இங்க நம்ம ஆச்சாரியர்கள் அந்த கிரமத்தை எடுத்து கொள்ளவில்லை. நேர இந்த பாட்டு இருக்கக்கூடிய அதே ஆச்சாரியர்கள் கொள்ளவில்லை, அந்த கிரமத்தை மாத்திக்கிறார்கள். வானவர் உலகுடன் மருவி இருங்கடல் உலகமா ஆண்டு வெண்குடை கீழ் இமயவர் ஆகுவர் தாமே அப்படின்னு அந்த கடைசியில இமயவர் ஆகுவர் தாமே அப்படின்றது கிடையா, அது நித்திய சூரிகளாக ஆவர்கள் அப்படின்னு மாத்திக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். ஆக முதல் படி என்ன வச்சுட்டு இருக்கார்கள் அப்படின்னா, இந்த லோகத்துல நன்றாக வாழ்வார்கள். அதுல சாதாரண ஐஸ்வர்யம், ஐகலௌகிக ஐஸ்வர்யம் கிடைக்கும். அதுக்கப்புறம் வானவர் உலகுடன் மருவி பாரலௌகிக ஐஸ்வர்யம், அதுவும் இவர்களுக்கு கிடைக்கும். ஆனா அது எல்லாமே அஸ்திரம், அல்பம் தானே. எல்லாவற்றையும் விடுத்து அந்த ஐஸ்வர்யத்தை விடுத்து பகவத் பிராப்தி அப்படின்னு இமயவராகுவர் தாமே நித்திய சூரியர்களுக்கு ஒப்பாக இவர்கள்லாம் ஆவார்கள் அப்படின்னு கிரமத்தை மாத்தி வச்சுக்கிறார்கள். ஆனாலும் சந்தேகம் போகாது. இமயவராகுவர் தாமே அப்படின்னு நேர பகவத் பிராப்தி ஆழ்வார் சொல்லியிருக்கலாமே, எதுக்காக இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை இந்த பதிகத்துல மட்டும் கிடையாது, இனிமேல் வரக்கூடிய எத்தனையோ பதிகங்கள்ல நம்மாழ்வாருக்கும் திருமங்கி ஆழ்வாருக்கும் இந்த வாசியை பார்க்கலாம். நம்மாழ்வாருடைய பலஸ்ருதி எல்லாமே பகவத் பிராப்தி பரமாகவே இருக்கும். திருமங்கி ஆழ்வார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஐஸ்வர்யத்துல நிறைய சித்தி பெறும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவார். எதற்காக ஐஸ்வர்யம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள் இங்க கேட்டுக்கிறார்கள். நஞ்சியர் பட்டரை கேட்டார், எதுக்காக இந்த புருஷார்த்தம் அல்ல, எது ஐஸ்வர்யம் அப்படின்றது சரியான புருஷார்த்தம் அல்லன்னு தள்ளிவிட்டது தானே, அதையே ஆழ்வார் இங்க பிரசாதிக்கிறார், ஏன் அருள் செய்யறார் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அதுக்கு பட்டர் அருளி செய்தது. திருமங்கை ஆழ்வார் திருவவதாரம் ஆன பிறகு ஐஸ்வர்யமும் கூட ஒரு சிறந்த புருஷார்த்தமாகத்தான் இருக்கு. எப்படி என்றால், திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணார், யாரிடத்துல இருந்து ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதை தன்னுடைய ஆளுகைக்கு ஆக்கி அதை கொண்டு பாகவத கைங்கரியம் பண்ணார் இல்லையா. ஆக ஐஸ்வர்யம் இருந்தாலுமே கூட அது பாகவத கைங்கரியத்துக்கு உறுப்பாகுமே என்றால் அந்த ஐஸ்வர்யம் சிறந்தது அப்படின்ற தாற்பயத்தோட தான் ஆழ்வார் வந்து இவ்வளவு ஐஸ்வர்யத்தை பிரசம்சித்து எல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்னு இதை ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் நிறைய இடத்துல அருள் செய்யறார். நம்ம ஆழ்வார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரே இடத்துல கொண்ட பெண்டீர் அப்படின்னு அதுக்கு முன்னாடி நல்ல கோட்பாடுகள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்த அல்லிக்கமல கண்ணனை அண்ணன் குருமூற்ற கோபன் சொல்லப்பட்ட 1080 வல்லார்கள் நல்ல பதத்தால் மனை வாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே அப்படின்னு நல்ல குடும்ப வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார் நம்ம ஆழ்வார். ஓரிடத்துல திருமங்கை ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னா, பல இடங்கள்ல இந்த ஐஸ்வர்யமானது பாகவத கைங்கரியத்துக்கு உறுப்பாகுமே அப்படின்றதுனால பல இடங்கள்ல இதையே பலஸ்தியாக பலமாக அருளி செய்கிற திருமங்கை ஆழ்வார் என்று. ஆக இப்படி இந்த ஏனமும் ஆவி அப்படின்ற இந்த 10 பாட்டினுடைய அர்த்தத்தை பார்த்தோம். இதுல என்ன சங்கதி, என்ன சாரமான அம்சம் அப்படின்னா, இந்த ஏனமும் ஆவி அப்படின்றது வதரியாச்சிராமம் அப்படின்ற திவ்யதேசத்தை பத்தின பதிகம். இந்த திவ்யதேசமானது இதுலதான் நரநாரணனாக எம்பெருமான் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை வெளியிட்டுள்ளான். திருமந்திரத்தினுடைய அர்த்தத்துலதான் முக்கியமான நோக்கு சம்பிரதாயத்தில் அப்படின்றது நல்ல மனசுல வாங்கி வச்சுக்கணும். அதனால குரு ஆச்சாரியன் ஸ்ரீவச்சன பூஷணம் போன்ற திவ்ய கிரந்தங்கள் எல்லாம் ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னாலே அந்த ஆச்சாரியன் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சம்சாரத்தை போக்கக்கூடிய திருமந்திரத்தினுடைய அர்த்தம் அதை யார் வெளியிடுறானோ அந்த ஆச்சாரியன் அப்படின்றத மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா வெறும் சப்தத்தை கொடுக்கிறவர் ஆச்சாரியனாக யாருக்கு இருக்க முடியும் அப்படின்னா, உபாசகர்களுக்கு. நாம் பிரபன்னர்கள், நமக்கு சப்த சக்தி தேவை கிடையாது, நமக்கு அர்த்த சக்தி தான் முக்கியம். அவன் அர்த்தத்தை அறிவிக்கக்கூடியவன் அவன் தான் ஆச்சாரியன்.
அர்த்தத்தை மனசுல வாங்கி கொண்டு நம்ம முமுட்சுவுக்கு அறிய வேண்டும் ரகசியம் 3 அப்படின்னு பிள்ளையாச்சாரிய சொன்னாரா? முமுட்சுக்கு வேண்டியது 3 அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஓம் நமோ நாராயணாய அப்புறம் துவயம் அப்புறம் சர்வதர்மான் பரித்யஜ்ய அப்படின்னு மட்டுமே சொல்லி கிரந்தத்தை மூடி வச்சிருக்கலாமே. வெறும் சப்தமே போதும் அப்படின்னா வெறும் 4 சூத்திரம் போதுமே. ஆனா அப்படி பண்ணல எப்படியே யோகாச்சாரியர். அதனுடைய அர்த்தங்களை தானே சொல்றேன். அப்ப அர்த்தத்துலதான் நோக்கம். இன்னும் சிறந்த நல்லாவே நாம் அறிந்து கொள்ளலாம். அது அர்த்தத்தை கொடுக்கிறவர் ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியர்கள் அந்தேவாசிகளாக ரொம்ப நாம் அணுக்கராக இருக்க வேண்டும். இதுதான் சம்பிரதாயம். ஆக திருமொழியினுடைய முதல் 10 4வது திருமொழியினுடைய சாரமான கருத்துக்களை பார்த்தோமாயிற்று. திருமொழியினுடைய அர்த்தத்தை அடியார்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்த எதிகிரி எதிராஜ மடத்தினுடைய நிர்வாகிகளிடத்தில் கிருத்தஜ்ஞத்தையை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.